நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை எல்டியா கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் பேசுறது பத்தி தான். கணவனும் மனைவியும் பேசுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டில் பேச்சு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் கணவர் இது ரெண்டு மட்டும் தான் சொல்லுவார், மனைவி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில வீடுகளில் மனைவி வந்து ஊகம் போடுவாங்க, கணவர் பேசிக்கிட்டே இருப்பார். சில வீட்டில் மனைவி பேசிட்டு இருக்கல, கணவர் டிவி பார்த்துட்டு இருப்பாரு. சில வீட்டில் கணவர் பேசல, மனைவி டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே சில வீடுகளில் பேசினாலும் கூட பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சா, மாமா மாமி வந்துட்டு போனாங்களா, மளிகை கடை பாக்கி முடிஞ்சு போச்சான்னு இப்படி வேலை சார்ந்த பேச்சு. உங்கள் ஆஃபீஸில் நடந்துச்சு, எங்கள் ஆஃபீஸ் அதான் நடக்குதா, வீட்டில் டேப் ரெக்கார்டர் இருக்கா, கெட்டு போய் கிடைக்காது, நீங்கள் பார்க்குறது இல்லையா, கேபிள் டிவி பணம் கட்டலையா, கிரிக்கெட் மேட்ச் வருது என் கூட உட்காந்து பார்த்தா என்ன, இப்படின்னு ஏதாவது ஒரு புள்ள படிப்பு இப்படி ஒரு அலுவல் சார்ந்த பேச்சுகள் இருக்கும். சில வீடுகளில் ஜாலியாக ரிலாக்ஸாக நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. கவிதை பேசுவாங்க, காதல் பேசுவாங்க, இலக்கியம் பேசுவாங்க, இரண்டாம் உலகப் போர் பேசுவாங்க, இந்தோனேசியாவில் என்னென்னு பேசுவாங்க, பிலிப்பைன்ஸில் பூகம்பம் பேசுவாங்க, இந்திய பொருளாதாரம் பேசுவாங்க, பக்கத்து வீட்டு ஃபிகரை பற்றியும் பேசுவாங்க. அந்த பக்கத்து வீட்டில் அந்த பிள்ளை நல்லா இருக்குல்ல, அதில் எழுத்து வீட்டில் ஒரு பையன் ஸ்மார்ட்டாக இருக்கான் அப்படின்னு கூட பேசுவாங்க. இப்படி நிறைய விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ரெண்டு மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. கணவன் மனைவி பேச்சில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கணும், ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும், ஒரு சின்ன மறைவு இருக்கணும். இன்னொரு பக்கம் நோ எனிதிங் அண்டர் த சன், ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையை நடத்துகிறோம். அப்படி நடந்துக்கிறப்ப நம்மளுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் எல்லா விஷயங்களும் பற்றி பேசலாம். அது அழகியல் சம்மந்தமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், அல்லது இன்னும் பல விஷயமா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். எனிதிங் அண்டர் த சன் யூ ஹேவ் டு டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள். இந்த கணவன் மனைவிகள் உண்மையாகவே ரெண்டு தரப்புலையும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, எதெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது அந்த ஒட்டுமொத்த ஷோவே. என்னெல்லாம் பேசுறீங்க வெளிப்படையாக, நீங்களும் உங்கள் கணவரும் வீட்டில் என்னெல்லாம் பேசிப்பீங்க பொதுவா? தாண்டி எதுவும் பேசாதன்னு சொல்லி கூட்டியா இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல சார். பக்கத்தில் கொடுங்க. காலையில் ஆஃபீஸுக்கு போகிறதுலேருந்து நைட்டு எப்போ வந்தாலும் சரி, என்னோட இன்னும் அவுட் எது இப்போ யாருக்கிட்ட என்ன பேசுகிறேன், என் கலீக்ஸ் கிட்ட என்ன பேசுகிறேன், அவங்க கேட்குறாங்களே நான் பேசிடுவேன். ஆக்சுவலாக ஒரு பெண்ணு வந்து நான் இப்போ ஒரு வெளில போயிட்டு இருக்கேன்னா கூட, ஒரு பெண்ணு வந்து ஒரு நல்லா அழகாக இருந்தால் கூட நான் என்னை பெருமூச்சு கூட விட்டுருக்கேன். அப்பா அப்படின்னு கூட பண்ணியிருக்கேன். அது அவங்களுக்கு ஒரு நெருடலாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நேராக இப்போ ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. மற்றபடி ஒரு சினிமா துறையாகட்டும், சினிமாவில் என்னென்ன நடக்குது, இப்போது ஒரு டிவி சீரியலில் எதெல்லாம் நல்லா இருக்குது, அந்த வந்து அவங்க ஒரு அதாவது ஒரு நடிகை வந்து எப்படிலாம் இருக்காங்க, சரி எல்லாம் பேசுவீங்க, சீரியல் டிவி எல்லாமே எந்த எனிதிங் எங்ககிட்ட வந்து எந்த ஒரு இதுங்க ஒளிமறைவுன்றதை அவங்ககிட்ட நான் வச்சுக்கிறது கிடையாது. ஓகே, பக்கத்தில் என்னவெல்லாம் பேசுவீர்கள் உங்கள் கணவரிடம்? சினிமா பத்தி பேசுவீங்க. போயிட்டு வரும்போது ஃபுல்லா சினிமால என்ன பார்த்தோம், அவங்க டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஆட்டிடியூட், அது அந்த ஹீரோவோட ஸ்டைல், ஹீரோயினோட ஸ்டைல் அது எப்படி இருக்கு, அந்த மாதிரி அரசியல் சமயத்தில் அண்ட் சில இம்பார்ட்டண்ட் பர்சனாலிட்டிஸோட ஆட்டிடியூட், அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அந்த மாதிரி பேசுவோம். வேற என்ன பேசுறீங்க நீங்களாம்? பக்கத்தில் பின்னால் கொடுங்க. காலையில் வீட்டிலேருந்து கிளம்பினோடனே பஸ்ஸில் பக்கத்தில் யார் உட்காந்துருந்தா அவங்க என்ன கமெண்ட் சொன்னாங்க, ஆஃபீஸ் போனோன்னே யாரெல்லாம் பார்த்தாங்க, என்ன விஷ் பண்ணாங்க, அவங்க ட்ரெஸ் காம்ப்ளிமெண்ட் சொன்னாங்களா, இல்லை நல்லா இல்லைன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி விஷயம்லாம் டெய்லி பேசுவோம். ஆல்மோஸ்ட் ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்றது கம்ப்ளீட்டாக பேசுகிறோம். அப்புறம் ஆஃபீஸில் ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸில் என்ன நடந்தது, யாராவது ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாங்களா, எதை பற்றினாலும் அவங்ககிட்ட ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகே, அதெல்லாம் நல்லா எதாக இருந்தாலும் பேசணும். குட். தென் இப்போ அவர் வந்து காலேஜில் இருக்கும்பொழுது அவருடைய பழைய கதைகள், இப்போ அதை வந்து அவர் சொல்லுவார், எங்கிட்ட ஷேர் பண்ணிப்பார். எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாரா என்னன்னு கேட்டால் அது தெரியாது நிச்சயமாக நமக்கு. பட் ஓரளவுக்கு அவர் எல்லாமே சொல்லுவார். சொல்லும்பொழுது நானும் என்னுடைய காலேஜ் லைஃப்பில் என்னென்ன நடந்தது, பழைய அதாவது பிஃபோர் மேரேஜ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிப்போம். அவர் அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மற்ற எல்லா கதைகளையும் அவர் பேசுவார். நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், ஜாலியாக இருந்தோம், நான் வந்து காலேஜில் ப்ரெசிடெண்ட்டாக இருந்தேன், எல்லாமே சொல்லுவார். ஸோ அதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம். அதே சமயத்தில் நிறைய ஆர்கியூமெண்ட் வரும், அதுவும் நடக்கும். குட். ஒரு டிவி பார்த்தோமா, இந்த படம் இப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும், இந்த காமெடி இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அதை பற்றி பேசுவோம். பேப்பர் படிச்சதை பற்றி சொல்லுவேன். கடந்த கால லவ் பண்ணது, ரோட்டில் பழைய இது பண்ணது ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் எல்லாமே. பக்கத்தில் என்ன வெளிப்படையாக பேசிக்கொள்வீர்கள் நீங்களும் உங்கள் கணவர்? மோஸ்ட்லி எல்லா விஷயமும் பேசுவோம். இப்போ ஏதாச்சும் ஒரு மூவிக்கு போகிறோம், ஏதாச்சும் சீன் நல்லா இருக்கும், இல்லை அந்த சீன் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா இது மாதிரி நடந்துச்சு, ஸ்கூல் டேஸில் எப்படி இருந்தோம், நீங்கள் எப்படி இருந்தீங்க, அவர் எல்லா விஷயமும் சொல்லுவார். ப்ரீவியஸ் ஸ்கூல் டேஸில் இருந்த க்ரஷ் எல்லாமே பேசுவோம்.
இப்போ ஹோட்டல்ஸ், எந்த ஹோட்டல் நல்லா இருக்கு, இந்த பஃபேக்கு போகலாமா, எந்த ஒரு ஏரியா நல்லா இருக்கு, அந்த இதுக்கு வெக்கேஷனில் போகலாமா, காமெடி எல்லாமே நார்மலாக பேசுவோம். பக்கத்தில் நீங்கள் என்ன வெளிப்படையாக பேசுவீங்க உங்கள் மனைவியோட? இப்போ ஒரு படத்துக்கு போனால் லாஸ்ட்டாக ராஜாராணி போயிருந்தோம். அதில் நயன்தாரா வந்து ஒரு சீனில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. நீ ஏன் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும். ஜென்ரலாக வந்து ஐ வில் அப்ரிஷியேட் தி கிரியேட்டர்ஸ் கியூ ஆஃப் லேடிஸு. இப்போ நீ ஆரம்ப சினிமா பார்க்கும்போது அதில் வந்து நல்ல லேடி இருந்தால் ஏன் இது மாரி இருக்கக்கூடாது, நல்ல ஸ்ட்ரைட்டனிங் பண்ணக்கூடாது, ஏன் ஹேர் இதெல்லாம் நான் கேட்பேன் அவங்கள. வேற ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ண மாட்டாங்க. ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் அப்புறம் வேற என்ன பேசுவீங்க? ஹேர் ஸ்ட்ரைட்டிங், ஈவன் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கூட சுடிதார்லாம் போட மாட்டாங்க. வீக்கெண்ட் வேர் சுடிதார் கேட்பேன். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் சாரி அப்படிம்பாங்க. ஏன்னா இது மாதிரிலாம் கேட்பேன். அவங்களும் வந்து சொல்லுவாங்க இதுமாரி என்ன காரணத்துக்காக வந்து நான் லைக் பண்ணல அதை அப்படிம்பாங்க. ஓகே, இப்போ உங்கள் வீட்டுக்காரர் பிடிச்ச கதாநாயகி யாரு? இப்போவா? இப்போ 2 அனுஷ்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ண நல்லா இருக்காங்க. ஐ லைக் ஹர். ஓகே, இந்த பக்கம் வரலாம். பேசும்போது உங்கள் கணவர்கிட்டயோ மனைவியிட்டையோ பேசும்போது இந்த அளவுக்கு மேலே பேச மாட்டேன், இந்தந்த விஷயத்தில் என் மனைவியோட நான் பேசுறதில்லை அல்லது கணவனோட பேச மாட்டேன், இந்த அளவுக்கு மேல் ஒரு கணவனும் மனைவியும் பேசக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு யாட்சிக் வச்சுருப்பீங்களா, அது எது? இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆஃபீஸில் ஒரு லேடியோட பழகிட்டு இருக்கேன். அவங்கள பற்றி எக்ஸ்ட்ரா நிறையா நம்ம எதுவும் பேச மாட்டேன். ஃப்ரெண்ட் அவங்க, அவ்வளோதான். அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களோட அங்கே அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அப்படி போகலை. அப்படி இருந்தால் கூட அப்படி இல்லைன்னா ஒரு நார்மலாக ஒரு லிமிட் இருக்கும். இது ஆஃபீஸ் ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் ஒரு வரைமுறையாக இருக்கும், இதுதான் அப்படின்னு. ஸோ ஆஃபீஸ் விஷயம், ஆஃபீஸ் நண்பர்கள் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச மாட்டேன். ஓகே, எந்த வரையறை வைத்துக்கொள்ள வேண்டும் ஆண் பெண் பேச்சில், உங்கள் கணவன் மனைவி பேச்சில்? இது வரைக்கும் தான், இதுக்கு மேலெல்லாம் நாங்கள் பேசிக்க மாட்டோம். தேவையில்லாத, அதாவது இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்குன்ற முடிவோடு விட்டுட்டோம்னா அது ஓரளவுக்கு ஓகே. இது இப்படி இருக்குன்னு அதனுடைய உள்ளார்ந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் போகும்போது வீணாக ஏதாவது பேச வேண்டியது வரும், நம்ம திருப்பி கேட்க வேண்டியதாக இருக்கும். அதனால வீட்டில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு. நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு புரிஞ்சிருச்சு, உங்கள் வயசுக்கு உட்பட்டு ரொம்ப நாகரிகமாகவும் சொல்லிட்டீங்க. எஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கடந்த காலத்தை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்தால் பாதி பிரச்சனையே வராது. கடந்த காலத்தை பற்றி பேசாமல் இருந்தால் பாதி பிரச்சனை வராது. ஆமாம். ஓகே, ஆஃபீஸ் பற்றி சுத்தமாக பேச மாட்டேன் நான். என் ஒய்ஃபைட்ட டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளியில் போகும்போது ஒரு லிமிட் வரையும் சொல்லுவேன். அதுக்கு மேலே பார்ட்டியில் ஒரு ஜாலியாக இருந்ததெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஒரு எந்த லெவல் சொல்லணுமோ சொல்லுவேன். ஏன் ஆஃபீஸ் மேட்டரை பற்றி ஒய்ஃப்கிட்ட பேசக்கூடாதுன்னு? அவங்க ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. எங்களுக்குள்ளே ஒரு தடவை நிறைய சண்டை வந்து அதனால் நானும் என் மனைவியும் ஒரு 1 வீக் பேசாமல் கூட இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தது. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே 100% வந்து இங்கே சொல்லும் போது அவங்க ரொம்ப நம்ம மேலே இருக்கிற அஃபெக்ஷனில் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் லிமிட்டாக சொல்கிறதுனால கொஞ்சம் ஃபேமிலி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அன்றைக்கி நான் ரிலாக்ஸாக இருக்கேன், அவங்களும் ரிலாக்ஸாக இருக்காங்க. டே பை டே ஆக்டிவிட்டீஸ் வந்து நார்மலாக போயிட்டுருக்கு. பாதிக்கப்படாமல் போகிறதுக்காக சம்டைம் மறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எந்த அளவுக்கு மட்டும்தான் கணவனும் மனைவியும் பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்கம்மா? ஃபைனான்ஸ் சம்மந்தமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதாச்சும் ஒரு தொழிலில் முதலீடு செய்கிறோன்னா அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னா சொல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னென்ன பயப்படுவாங்க, இல்லை எடுக்க வேணாம்னு சொல்லி ஆரம்பத்தில் நம்மளையும் சேர்த்து பயமுறுத்தி விட்டுருவாங்க. ஓ சரி, அதனால் அந்த விஷயங்கள் எல்லாம் மனைவிட்டு சொல்ல மாட்டேன், அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எஸ், கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடம் எதையெல்லாம் பேசக்கூடாது? யாட்ஸ்டிக் என்ன? கடந்த கால காதலை பற்றி நம்ம அதிகமாக பேசக்கூடாது. கடந்த கால காதலை பற்றி பேசக்கூடாது, அதிகமாக பேசக்கூடாது, பேசவே கூடாது. ஓகே, எஸ். ஒய்ஃபு கிட்ட வந்து வெளியில் இருக்கிற லேடிஸை பற்றி உயர்த்தி பேசுறதை அவாய்ட் பண்ணுவேன் மேக்ஸிமம். வெளியில் இருக்க லேடிஸ் எந்த லேடிஸை பற்றியும் உயர்த்தி பேசுகிறத அவாய்ட் பண்ணுவேன். ஓகே, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது அவங்க லவ் ஏதாவது இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட அதெல்லாம் வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டேன் மேக்ஸிமம். நண்பர்களின் காதல் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டேன் கண்டிப்பாக. எஸ், இவற்றை விடுங்க. அதே மாதிரி நம்மளோட ஃபேமிலியில் நடந்த அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ் எதை பற்றியோ நெகட்டிவான நடந்த எந்த விஷயத்தை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும் சார். பின்னால் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நெகட்டிவ்ஸு, இப்போ நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரோம், ஆன் தி வேல ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறோம், ஓகே அதை வந்து வீட்டில் வந்து சொல்லுவேன், இன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன், அவ்வளோதான், அது சப்ஜெக்ட் அவ்வளோதான். அந்த ஆக்சிடென்ட் பார்த்தேன், அதில் 4 பேர் போயிட்டாங்க, 2 பேர் வந்துட்டாங்க, அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா அதை நான் நெகட்டிவ்னு ஃபீல் பண்ணுறேன். வீட்டில் கொலகொலான்னு பேசுகிறது எனக்கு பிடிக்காது. வேற ஒன்றும் இல்லை, ஷாப்பிங் போனேன் அவ்வளோதான் போதும். நான் ஆட்டோவில் ஏறினேன், போனேன், வந்தேன், ஆட்டோவில் இவ்வளோ கொடுத்தேன், வந்தேன், இவ்வளோ ஆச்சு, மளிகை கடைக்காரன் இவ்வளோ வாங்கிட்டான், தேவையில்லை. நான் போனேன், பர்ச்சேஸ் பண்ணேன், வந்தேன். நல்ல கணவர் நீங்கள் 90% கணவரை நீங்கள் தாங்க பிரதிபலிக்கிறீங்க. கடைக்கு போனேன், புடவை வாங்கினேன், சரி முடிஞ்சு போச்சு. எஸ், போதும். ஓகே, அந்த மாதிரி தான் இருந்துக்கிறோம் வீட்டில். நீங்கள் எங்கிட்டே கொஞ்சம் கரெக்டாக தான் பேசுகிறீங்க.
இன்னென்ன விஷயங்கள் பேசலாம் கணவன் மனைவியிடம், என்னென்ன விஷயங்கள் கணவன் மனைவியிடம் வெளிப்படையாக பேச வேண்டியதில்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இவங்களுக்கு கொடுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் கணவரிடம் மனைவி பேசக்கூடாது அல்லது மனைவி கணவனிடம் பேசக்கூடாது? நம்ம அசிங்கப்படுற மாதிரி, அதாவது நம்மளோட இமேஜ் பாதிக்கப்படுற மாதிரி விஷயங்கள் அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, மறைக்கணும். இமேஜ் பாதிக்கப்படுற மாதிரியான விஷயங்களும் சொல்லக்கூடாது. வேற இப்போ ஏரியாவில் அவங்கள ரவுண்டு கட்டி அடிச்சு விட்டாங்க அப்படின்னா அதை சொல்லக்கூடாது. அது சொல்லக்கூடாது. ஓகே, வேற சொல்லக்கூடாது. திடீர்னு எதனா நம்ம வாழ்க்கையில் தவறு பண்ணியிருப்போம், சின்ன தவறு பண்ணியிருப்போம், அதெல்லாம் நம்ம சொன்னால் இந்த தவறுலாம் இவர் பண்ணுறாரா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஃபீல் பண்ணாத அளவுக்கு நம்ம சந்தோஷமா வச்சிருக்கோன்றது நம்ம கடமை. அதனால ஒரு சில விஷயங்கள் மறைக்கணும். பக்கத்தில் எதையெல்லாம் மனைவியிடம் கணவனும் கணவனிடம் மனைவியும் சொல்லப்படாது? ஆஃபீஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வந்து வெளியில் போகிறோம், அப்போ வந்து நம்ம வந்து ஒரு பார்ட்டி இது பண்ணுவோம், ட்ரிங்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது சாப்பிடணும், நம்ம வந்து இல்லை அது சாப்பிடணும்னு யாரும் விரும்பி இது பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஜாலிக்கு ஃபன்னுக்கு நம்ம வந்து சாப்பிட்றோம். அதாவது கண்டிப்பாக வீட்டில் சொல்ல மது அருந்துவதை வீட்டில் சொல்லக்கூடாது. ரைட்டு, வேற இப்போ நம்ம வெளியில் போகிறோம், ஒரு பொண்ணை பார்க்குறோம், எதேச்சியாக பார்க்குறோம், திடீர்னு பார்க்கும்போது நல்லா இருக்கும். அவங்க பார்க்கும்போது வந்து அட்ராக்ஷனாக இருப்பாங்க. 10 பேர் போகிறதுல ஒரு பொண்ணு மட்டும் ஒரு அட்ராக்ஷனாக இருப்பாங்க. அதை பார்த்தோன்னா நமக்கு இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு தோணும். அதை போயிட்டு நம்ம வீட்டில் போய் சொல்லக்கூடாது. சொல்லணும்னா வந்து அப்போ வந்து ஜாலியாக எடுத்துப்பாங்க. அப்புறம் வந்து பின்னாடி வந்து பிரச்சனை வரும்போது ஏதாவது பிரச்சனை. இப்போ நீங்கள் 2 பேரும் நீங்களும் உங்கள் மனைவி வண்டியில் போயிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. அப்போ அந்த 10ல் ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு உங்களை கிராஸ் பண்ணி போகுது. உங்கள் மனைவிக்கு தெரியாமல் எப்படி நாசூக்கா அதை பார்ப்பீங்க? நாசூக்கா கண்டிப்பாக நான் பைக்கில் போகும்போது வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணி தான் போவேன். அதனால் வந்து இது அவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க, நம்ம சைடில் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மிரரில் பார்க்கலாம். அது வந்து ஸோ தெரியாமல் பார்ப்பீங்க. ஓகே, கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டா அவங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, அது உனக்கு போட்டால் சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளேட்டை பார்த்தேன். நான் வந்து என்னுடைய நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு என்னைக்காவது ஒரு கிரிட்டிக்கல் சூழ்நிலைக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும். என்னுடைய நண்பர்களுடைய குணாதிசயம் எனக்கு தெரியும். பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, புரிஞ்சுக்கிற பக்கமும் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த விஷயங்களை பற்றி பேச நான் மாட்டேன். எந்த விஷயம் அந்த மாதிரி விஷயங்களை பேச. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு கடன் கொடுத்தீங்க, ஃபினான்ஷியலாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற விஷயங்களை நான் பேச மாட்டேன். ஓகே. அலுவலகங்களில் வந்து எந்த லெவலுக்கு அலுவலக நட்பை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லுவோம். ஓகே. பக்கத்தில் அதாவது ஆஃபீஸ் ஒர்க் பற்றி வீட்டில் சொல்ல மாட்டீங்க. ஓகே, வேற அது போக ஃபினான்ஷியலாக வந்து எனக்கு ஏதாவது பேர்டன் இருக்குது அப்படின்னா அதை பற்றி அவங்களுக்கு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கும் அந்த பேர்டன் வரும் அப்படிங்கிறதுக்காக. ப்ளஸ் நான் ஃபினான்ஷியலாக யாருக்கா ஹெல்ப் பண்ணேன்னா அதை பற்றி சொல்ல மாட்டேன் வீட்டில். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸோட நெகட்டிவ் தாட்ஸை பற்றி வீட்டில் பேச மாட்டேன். கிட்டத்தட்ட எதுவுமே பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எதையெல்லாம் மனைவியிடம் பேச மாட்டீர்கள்? என்னோட ஒய்ஃப் வந்து மற்ற யாரோடையும் கம்பேர் பண்ணி பேச மாட்டேன். அண்ணன், தம்பி, தங்கை எங்களை ஹெல்ப் பண்ணுற சொல்ல மாட்டான். ஓகே, முக்கியமான பாயிண்ட் அடிக்கிறாருங்க. அண்ணன், தம்பி, தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறத ஒய்ஃப்கிட்ட சொல்ல மாட்டீங்க. அப்போ ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதையும் சொல்ல மாட்டீங்க. வேற என்ன சொல்ல மாட்டீங்க? பார்ட்டிக்கு பண்ண சொல்ல மாட்டோம். பார்ட்டிக்கு பண்ண சொல்ல மாட்டீங்க. ஓகே. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், பணம் சார்ந்த விஷயங்களை மனைவி கிட்ட சொல்ல மாட்டோம். பணம் சார்ந்த விஷயத்தை வெளிப்படையாக கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நான் இன்னைக்கு ஒரு பைசா செலவு பண்ணுறேன்னா அது என் ஒய்ஃப் கிட்ட சொன்னால் தான் நாளைக்கு நான் என்ன செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியும். நாளைக்கு அந்த பைசா சம்பாதிச்ச பைசா எங்கே போச்சுன்னு அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? அப்புறம் அந்த பைசா வேற ஏதாவது தப்பான வழியில் போயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. ஸோ நமக்கு ஒரு லாஸ்ன்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்குவோம், பட் லேடிஸ் எடுத்துக்க மாட்டாங்க. சரி, எடுத்துக்க அவங்க மைண்ட் தாட் வேறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் வந்து லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த பாரம் வந்து குழந்தைகள் மேலே போயிடும். அது பெரிய லாஸாக ஆகும்போது அவங்களோட மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். சார், எல்லா விஷயமும் குடும்பத்தில் ஹெல்ப் பண்ணுறது எல்லா விஷயம் ஓப்பனாக சொல்ல முடியாது ஒய்ஃப் கிட்ட. இன்னைக்கு பார்த்தா என் ஒய்ஃப் வேலைக்கே போகல, நான் மட்டும்தான் என் வீட்டில் ஏர்ன் பண்ணுறேன். நான் அவங்கக்கிட்ட சொல்லணும், நான் அவசியம் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். அவங்க சம்பாதிக்கல, அவங்கக்கிட்ட சொல்லணும்னு ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் அது ஃபேமிலியே கிடையாது. அதான் முன்னாடியே சொன்னேன் சார், நான் அவங்களுக்கு வந்து எளிதாக எதுவுமே ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க.
சிம்பிளான ஓப்பனாக நேராக வந்துட்டுமா, இந்த பொருளாதார கணக்குகளை நான் என் மனைவியிடம் சொன்னால் என் தங்கச்சிக்கு என்ன பணம் கொடுக்குறேங்கிற கணக்கும் அவளுக்கு தெரியும், அதனால நான் மறைக்கிறேன், அதுவா? கண்டிப்பா. சப்போஸ் அவர் பண்ண உதவியே நாளைக்கு வேற யார் மூலியமா அவங்க வைஃப் தெரிஞ்சதுன்னா அப்போ அந்த சுச்சுவேஷன் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? ஃபஸ்ட்டு வந்து தங்கச்சி ஹெல்ப் பண்ணுறப்போ எடுத்த உடனே முட்டுக்கட்டை போட்டுருவாங்க, வேணாம் கொடுக்க வேண்டாம் அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஓகே விடுங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆண் மட்டுமே சம்பாதிக்கிற இடத்துல அவனுடைய சம்பளம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவனுடைய செலவு, அவனுடைய சேமிப்பு எல்லாமே சேர்த்து ஒரு 70,000 ரூபாய்க்கு மேலே தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆணும் பிளான் பண்ணி அவங்களுடைய விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. சரி. அப்படி இருக்கிறப்போ எல்லா விஷயங்களும் இப்போ நான் 50,000 சம்பளம் வாங்குறேன், 70,000 நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா எங்கேருந்து பேலன்ஸ் வந்துச்சு? ஸோ எல்லா விஷயம் நிறைய பிரச்சனை இப்போ ஏற்கனவே பிரச்சனையை பேர்டன் நமக்குள்ளே இருக்குது, திருப்பி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த ஃபினான்ஷியலாக நான் வந்து ஒரு சீட்டு போட்டோ ஏதோ ஒன்று சமாளித்து நான் பண்ணுறேன். ஐ மீன் நீங்கள் உருட்டி பண்ணுறத வீட்டில் சொல்கிறதில்ல. ஃபினான்ஷியலாக ஏதாவது ஹஸ்பண்ட்க்கு லாஸ் வருது அப்படின்னா அதனால் அஃபெக்ட் ஆக போகிறது வந்து ஒய்ஃபும் பசங்களும் மாத்திரம்தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதை முன்னாடியே ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேட்டஸை கொடுத்தீங்கன்னா they'll get prepared of what they have to do. சொன்ன அவங்களால கவுண்டர் மெஷர் எதுவுமே கொடுக்க முடியாது. அவங்க கொடுக்குற கவுண்டர் மெஷர் ப்ராக்டிக்கலாக என்னால் வந்து ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ண முடியாது. டிரான்ஸ்பரண்டாக சார் இருக்கணும். இப்போ தான் சார் என்னுடைய பொருளாதார நிலைமை அவங்களுக்கு தெரியும். என்னுடைய பொருளாதார நிலைமை தெரிஞ்சாதான் அவங்களுடைய செலவுகளையும் கட்டுப்படுத்திக்குவாங்க. எனக்கு வந்து கட்டுப்படுத்துங்கன்ற ஒரு இன்சை கொடுப்பாங்க எனக்கு. இது நான் வந்து ஒரு சின்ன விஷயம், மூளை சார்ந்த விஷயமா பார்க்குறேன் சார். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து நான் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 8,000 ரூபாய் எனக்கு செலவு, 2,000 ரூபாய் சேவிங்ஸ்னா நான் கொண்டு போய் ஒய்ஃப்கிட்ட காசை கொடுத்துருவேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. 2,000 ரூபாய் அவங்க சேவ் பண்ணுவாங்க, 10,000 ரூபாய் பாலுக்கு இதுன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் நான் ஏதோ ஒரு சேவிங்ஸ் நான் பண்ணி ஒரு 5 இடத்துல ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு கம்பெனியில் சீட்டு போட்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி நான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கோம் எல்லாமே. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா இவ்வளோ நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறப்ப அவங்களுக்கு சந்தோஷம் ஜாஸ்தி இருக்குமே தவிர, இன்றைக்கி என்னோட பிரச்சனைலாம் அவங்ககிட்ட சொன்னால் அவங்களாலையும் கவுண்டர் மெஷர் சொல்ல முடியாது. நான் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் எனக்கு முட்டுக்கட்டை வரும். ரெண்டாவது வந்து இதை ஏன் பண்ணுறீங்க, பீஸ்ஃபுல்லாக 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 8,000 ரூபாய்க்கு மட்டும் குடும்பம் நடத்தலாம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. அந்த மறைமுகம் தான் பெண்களுக்கு இயற்கை சந்தேகத்தை உருவாக்குது. இந்த பணம் எப்படி இருந்து வந்தது, எங்கேருந்து சேர்த்துனீங்க, இவ்வளோ தானே சம்பளம் வாங்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது அந்த பணம் எங்கேருந்து வருது சந்தேகம் அதிகமாகி போச்சுன்னா குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருது இல்லை. நம்பிக்கை இல்லாத தன்மை மனைவிட்டு ரொம்ப அதிகமாகிடும். அப்போ அதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு குற்றவாளியாக நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் நமக்கு. இப்போ சார் இருக்கார்ல, இப்போ சார் மாதிரியாக ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் ரைட்டா, நெருக்கடி இருக்கும், வீட்டில் ஃபினான்ஸை மறைச்சிக்கிட்டு இவங்களே ஏதோ உருட்டி புரட்டி ஏதாவது மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கடைசியில் ஒரு நாள் மாட்டுவாங்க, பிரச்சனைகள்லாம் வரும், அதெல்லாம் இருக்கும். இவங்க மாதிரி ஆட்களை பெண்கள் எப்படி பார்க்குறீங்க? கணவனும் மனைவியும் முக்கியமாக ஷேர் பண்ணிக்க வேண்டியது இந்த பொருளாதாரம் தான். ஏன்னா குழந்தைங்க வளர்ப்பாகட்டும், இல்லை பேரண்ட்டுக்கு நம்ம எதனா செய்கிறதா இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு வர்றவங்க போகிறவங்க கெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே இது ஒன்று தான். இது அந்யோன்யம் நான் நினச்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் சிலதை வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டோம் பொருளாதார ரீதியாக. முக்கியமாக அவங்க ஷேர் பண்ண வேண்டியது இதை தான். ஏன் சொல்கிறேன்னா, வாழ்க்கை இன்றைக்கி இருக்கிற மாதிரி என்றைக்கும் இருப்பது கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம், இந்த செலவை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துக்குறோம், நாளைக்கும் நாமளே பார்த்துக்குவோன்னு அவர் நினைக்கிறார். இது அப்படியே இருக்காது. ஏன்னா எல்லாமே மனைவிக்கு தெரியணும். எந்த ஒரு கணவனும் வந்து எடுத்த உடனே அன்றாட வாழ்க்கையில் வந்து தன்னுடைய பொருளாதார நிலைமையாக இருக்கட்டும், டே பை டே ஆக்டிவிட்டீஸ் வந்து மனைவி கிட்ட சொல்லக்கூடாதுன்னே நினைக்க மாட்டான். சரி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எந்த இடத்துல அவன் ஸ்ட்ரகிள் ஆகிறான்னா, இன்றைக்கி தன்னுடைய தந்தைக்கோ தாய்க்கோ வந்து ஒரு அமௌண்ட்டு இவன் தனியாக செலவிடும் போதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கும்போது வீட்டில் வந்து அதை நைட்டு சொல்லும் போது அதற்காக 1 மணி நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. நான் கொடுத்த சூழ்நிலை வேறு இருக்கும். எனக்கு தான் அதனுடைய சூழ்நிலை தெரியும். என்னுடைய தந்தையோ அல்லது நண்பரோ என்ன மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எதில் இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை கருதிய நான் கொடுத்துருப்பேன். நான் வந்து அதை ஃபுல்லாக இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சு கொடுத்தா நம்மளும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம்ல சார், இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. தெரிந்து கொடுத்தா மேக்ஸிமம் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சில இடத்துல கேஷ் கொடுத்து வச்சிருக்காரு சார், ஆனால் இதை பற்றி எனக்கு தெரியாது. ஜென்ரலாக சொல்லணும்னா அவருடைய சேலரி வாங்குறாரு, என்ன சேலரி வாங்குறாரு கூட எனக்கு தெரியாது. என்னுடைய உண்மையான சம்பளம் அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. நானும் கரெக்டாக சொன்னதில்லை. அப்ராக்சிமேட்டாக ஒரு 40,000 45,000 வாங்குவோன்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டானா தெரியாது, அது உண்மை தான். ஆனால் என்னுடைய லிமிட் இவ்வளோ தான். இன்னும் இந்த லிமிட்டை தாண்டி என் நண்பர்கிட்ட வந்து கையேந்தி கூட நான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது அதை அவளால் தாங்கிக்க முடியாது.
ஏன்னா அந்த உதவியை நான் செய்யும்போது தான் என்னுடைய தங்கையோட பிரச்சனை சால்வ் ஆகணும் போது அதோட அவளை ஏற்றுக்க முடியாது. அவர் ஒரு வீட்டுக்கு மூத்தவர்னா கடைசி வரைக்கும் தன்னால் முடிஞ்சதை அவர் தன்னுடைய தங்கச்சிக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். ஒரு மனைவி கிட்ட சொல்லிட்டு செய்யலாம்ல. நீங்கள் என்னதான் இருந்தாலும் அந்த அர்த்தம் வேற, அது வேற மாதிரி. அது கடன் வாங்கி கொடுக்க சொல்லும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள ஒளிவு மறைவு அப்படின்னு இருந்துட்டா அது அந்த உறவுக்கு செய்யக்கூடிய ஒரு தவறான விஷயமா இருக்கும். ஸோ எதையும் மறைக்காதீங்க, அதுதான் லைஃபுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே எது லைஃபுக்கு நல்லது? ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். கணவன் மனைவிக்கு இடையில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேச வேண்டும். அப்படி பேசுவதன் மூலம்தான் அந்யோன்யமும் நம்பிக்கையும் வளரும் அப்படின்னு இந்த பக்கம் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பேசுறதுன்னு முடிவாகி போச்சுன்னா பிரச்சனைகளையும் சந்திக்க நீங்கள் தயாராக இருக்கணும். எதைத்தான் பேசணுமோ அதைத்தான் பேசணும். சில விஷயத்தை ஃபில்டர் பண்ணிக்கத்தான் வேணும். அது தவறல்ல, குடும்பத்தை சுமூகமாக நடத்துவதற்கான ஒரு உத்தி அப்படின்னு இந்த பக்கம் சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். பொருளாதாரம் பற்றி, சம்பளம் பற்றி, வரவு செலவு பற்றி கணவன் மனைவி வெளிப்படையாக பேசணுமா பேசக்கூடாது? ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே இருக்குது. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இப்போ நான் அவர் சிஸ்டருக்கோ ஒரு பிரதருக்கோ ஒரு ஏதோ ஒரு மணி கொடுக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாருன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த நேரத்தில் அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதான்னு யோசிச்சு எந்த முடிவும் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக ஒய்ஃபை வந்து டார்க்கில் வச்சிருக்கிறது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கரெக்ட். ஒரு சர்க்கிள்குள்ளே போட்டுட்டு நீ இதுக்குள்ளே மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ, இதுக்கு மேலே நீ தெரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்றது அது நியாயமாக இருக்கும். ஒரு விமனை ஒரு டார்க்குள்ளே போட்டு வச்சு நீ இதை மட்டும் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்றது சரியில்லைங்கிறாங்க. இது அவங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்றதுக்காக நம்ம சொல்றோம். ஏன்னா அவங்க ஒரு பட்ஜெட்டில் இந்த ஒர்க்கை ப்ரையாரிட்டிஸ் பண்ணி வச்சிருப்பாங்க சார். அது நடக்கலன்ற பட்சத்தில் அவங்களுக்கு வருத்தம் தான். அம்மா மக்கா, உங்கள் அம்மா மக்கா, உங்கள் அம்மா முட்டாளா? இல்லை. அப்புறம் எப்படி உங்கள் பொண்டாட்டி மட்டும் மக்காவும் முட்டாளாவும் இருக்க முடியும்? இல்லை சார், இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஸ்டாக்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், வேறு ஏதோ பண்ணியிருக்கேன். பட் அதில் வந்து என்னோட ஒய்ஃபுக்கு வந்து அவ்வளோ வந்து நாலேஜ் கிடையாது. இல்லை, நீங்கள் சொல்கிறது உங்கள் கேஸை மட்டும் சொல்கிறீங்க. இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன். பொதுவானா உங்கள் ஸ்டாண்டு தப்பு. பிகாஸ் இந்தியாவுடைய வங்கிகளில் அதிகமாக வேலை பார்ப்பது பெண்கள் தான். அவங்களுக்கு சில விஷயங்கள நாலேஜ் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அந்த விஷயங்களை வந்து நான் டிசைட் பண்ணிக்கிறேன். 6 இயர்க்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரோடு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ இவருக்கு ஐசியூவில் அட்மிட் பண்ணுற அளவு வந்துட்டாங்க. அப்போ அவர் என்ன சேலரி வாங்குறான்னு எனக்கு தெரியாது. அப்போ என் கையில் ஒரு 100 ரூபாய் காசு கூட கிடையாது. அப்போ நான் எப்படி என்ன பண்ண முடியும்? அவர் என்கிட்ட சேலரி எவ்வளோன்னு சொன்னால் தானே நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ண முடியும். இல்லை இந்த ஏடிஎம் கூட பாஸ்வேர்டாவது என்கிட்ட சொல்லணும். இவர் கண் முழிச்சதுக்கப்புறம் ஐசியூக்கு அப்புறம் ஒரு 3 நாள் சேர்ந்து எங்கள் பிரதர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் ஏடிஎம்லேருந்து நான் கேஷ் எடுத்து நான் இது பண்ணேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன் என் பிரதர் இவங்க தான் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் கொடுத்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரச்சனையை சந்தித்த பிறகும் கூட நான் என்னுடைய ஃபினான்ஷியல் டேர்ம்ஸை பொசிஷன் என்னன்னு சொல்ல மாட்டேன்னு ஏன் சொல்கிறீங்க? ஃபினான்ஷியல் டேர்ம்ஸை சொல்லக்கூடாதுன்னு இல்லை சார், அது சம்மந்தமான அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டில் இது வரைக்கும் அவருடைய பேசிக் சேலரி என்னன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது, என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாத நிமிஷத்தில் கண்டிப்பாக அவங்ககிட்ட அவளுடைய டிஸ்கஸ் கேட்பேன். எனக்கு ஒன்றும் புரியலை. உங்களுக்கே நடந்து நீங்களே ஐசியூவில் படுத்துட்டீங்க சார். ஓகே, உங்கள் ஒய்ஃப் அதை நின்று ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சார். அப்போ எனக்கு அந்தளவு மெச்சூரிட்டியோ இல்லை ஏஜோ அப்போ கிடையாது. எனக்கு ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் இப்படி தான் இருக்கும். நான் அந்த மாதிரி நான் அந்த ஃபஸ்ட்டு எனக்கு அது ஒரு சென்னையில் வந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு இது அதான். ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் தெரியக்கூடாது, ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அப்படி நான் நினைக்கல. நானே எல்லாமே வாலண்டியராக செஞ்சிடுறேன், வீட்டுக்கு தேவை என்னவோ. அதனால இதெல்லாம் நானே செய்து விடுகிறேன். நம்மளுடைய சேலரி தெரிஞ்ச அடுத்த செகண்டுமே அவங்க கேட்குற கொஸ்டின் 50,000 வாங்குறீங்கன்னா என்னோட எக்ஸ்பென்ஸ்க்கு கையில் நீங்கள் ஒரு 5,000 கொடுக்குறீங்க குடும்ப செலவுக்கு. 45,000க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு பிரேக்கப் கொடுங்கன்றீங்க. நான் வந்து எனக்கு என்னோட மதருக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஒரு 10,000 கொடுத்துருப்பேன். இல்லை என்னோட ஃப்ரெண்டு கிரிட்டிக்கலாக இருப்பார், அவருக்கு ஒரு 5,000 கொடுத்துருப்பேன். அதை நான் வந்து இந்த டைம் இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ மனைவியிடம் சொன்னால் அவங்க கேள்வி கேட்பாங்கிறதுக்காண்டி சொல்லாமல் இருக்கீங்க. கேள்வி கேட்டால் பரவாயில்ல, அதனால் குடும்பத்தில் தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரும். அவருக்கு எது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கோ, அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ, அந்த ஈஸி வேவை ஹேண்டில் பண்ணிவிட்டு அவர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அவர் மனைவி மேலே அப்படி சொல்ல வரல, எந்த ஒரு ஆணுமே வந்து ஒரு மனைவி மேலே அக்கறை இருக்க ஒரு ஆண் வந்து அவள் இண்டிபெண்ட்டாக எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆசைப்படுவான். நான் இல்லைனா கூட தன்னுடைய மனைவி அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கணும். அதனால் அவளுக்கு எப்படி அதை என்லைட்டன் பண்ணலாம், எப்படி அவங்களுக்கு அதை தெரியப்படுத்தலான்னு கண்டிப்பாக இந்த ஒரு ஆணும் யோசிக்கணும்னு நான் பிலீவ் பண்ணுறேன்.
கிடையாது. அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாதனால மனைவி மேலே அக்கறை இல்லைன்னு கிடையாது. இப்போ எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு 5 வருஷத்தில் என்னுடைய ரேஞ்ச் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே ஓட்டிகிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் அதிகப்படியான விஷயங்களை பிளான் பண்ணுறேன். அந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டான டெக்னிக்ஸ் அவங்களுக்கு தெரியாது. எனக்கு இதெல்லாத்தையுமே விட்டுருங்க. அவங்க ஒரே ஒரு விஷயம் கிளியராக சொன்னாங்க. மனைவி மீது அக்கறை இருக்கக்கூடிய கணவன் தன்னுடைய பொருளாதாரத்தை பற்றி தெளிவாக தன்னோட மனைவியிடம் சொல்லுவான்னு சொன்னாங்க. ஒரு ஆண் படித்து முடிச்சதுலேருந்து ஒரு குடும்பத்தில் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொண்டு போகிறது வந்து மேக்சிமம் வந்து ஆணோட கடமையாக தான் இருக்குது இன்றைக்கி இருக்க சமுதாயத்தில். ஓகேவா? ஒரு ஆம்பளை வந்து என்றைக்குமே எந்த டயத்தில் பொருளாதாரத்தை வீட்டில் வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, ஒன்று அவன் தான் ரிஸ்க் எடுக்கிறான், ஓவர் ரிஸ்க் எடுக்கிறான். நம்ம நலிவடைஞ்சிருமோ அந்த டயத்தில் வந்து சொல்ல மாட்டான். ஆனால் நல்ல வெல்த்தியாக இருக்கும் போதில் சொல்லுவான், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு. அதாவது பொருளாதாரத்தை மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆணுக்கு வந்து அக்கறை இருக்குது. ஆனால் அந்த பொருளாதாரத்தை முதல்ல வீட்டில் அனுபவிக்கிறது யாருன்னா லேடிஸ் தான். பேசுகிற ஒருத்தங்களுமே வந்து சர்வாதிகாரி மாதிரி தான் பேசுறீங்க. அந்த கிரீன் ஷேடாக இருக்கட்டும், இந்த ஒயிட் ஷேடாக இருக்கட்டும், நீங்க எல்லாருமே அப்படி தான் பேசுறீங்க. இது வந்து சர்வாதிகாரம் கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம் நான் தெளிவா சொல்றேன். ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். அதாவது ரிஸ்க் எடுக்கிறது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆணுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் இமிடியேட்டா பரட்டி ஆகணும். ஒரு ஆக்சிடென்ட் இது. ஆம்பளை வந்து தலையை அடமான வச்சாது இமிடியேட்டா பரட்டிடுவான். பெண்களுக்கு அழுகதான் தெரியும். அதுதான் மேக்சிமம் நடந்துட்டு இருக்குது. நான் வந்து இதை இப்படி திட்டமிடுறேன், அப்படி கொண்டு வரேன், இது எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் உங்க கூடயே பயணிக்கிற உங்களுடைய சக பார்ட்னர் அவங்க கிட்ட நீங்க வந்து அந்த நீங்க சொல்லாதனால அவங்களுக்கு இருக்கிற அந்த மன அழுத்தத்தை நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா ஒவ்வொரு ஆணும் இத போய் தன்னுடைய வீட்டுல சொல்லாம இருக்கவே மாட்டீங்க. ஒரு பெண்களுக்கு என்ன தெரியும், ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது எல்லாத்த விட பெரிய கஷ்டம் பெண்களுக்கு என்ன தெரியுமா, நம்ம கூடவே வர நம்மளுடைய ஹஸ்பண்ட் நம்ம கிட்ட ஒரு சம்பளம் வந்து இதை சொல்லாம இருக்கிறாரேங்கிறத மன அழுத்தம். நீங்க என்ன வேணாலும் நடக்கட்டும். இப்ப அவங்க சொன்னாங்க இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவங்க குரல் அந்த நிமிஷம் அந்த தழுதழுத்தது பாத்தீங்களா, அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து அந்த அந்த அவங்க அனுபவிச்ச அந்த செகண்ட் அந்த நிமிஷம், சே நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கிட்ட நம்ம சம்பளத்தை சொல்லியிருந்தாருன்னா நமக்கு எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கிறத விட அவங்களுக்கு இல்ல அந்த திட்டமிடுதலாம் விட்டுடுங்க. நான் சொல்றேன் இல்ல உங்க பிளானிங் எல்லாம் கரெக்ட். நான் சொல்றேன் திட்டமிடுதலே விட்டுடுங்க. பொதுவா காமனா நான் கூட இருக்கிற அவங்களுடைய அந்த மன அழுத்தத்தை உணருங்கன்னு தான் கேக்குறேன். ஒரு ஆண் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது என்ன சொல்றீங்க நீங்க? ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். ஒரு ஆண் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதுல முதல்ல யார் கூட இருக்கிறான்? அவங்க அம்மா அப்பாட்ட இருக்கிறான். கரெக்ட். ஓகேவா? கரெக்ட். அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றானா நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு. ஆமா. ஆனா மனைவிட்ட மட்டும் ஏன் சொல்ல மாட்டேன்றான்? அதாவது நீங்க முதல்ல மனைவிய உணரணும்னு நினைங்க. என்ன மனைவி வந்து கணவனை உணர்ந்து வாழணும்னு நினைக்கணும் சார். அதாவது ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. லேடிஸுக்கெல்லாம் வந்து லேடிஸுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல லேடிஸுக்கு வந்து பெரும்பான்மை பொருள் பொருள் பொருள். சார் வாதத்துக்காக பேசாதீங்க. வாதம் கிடையாது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை வந்தா ஒண்ணு பணம் வச்சுதான் அவங்களுக்கு பிரச்சனையே வரும். மனைவிகள்னாவே பண ஆசை கொண்டவர்கள். ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, கல்யாணம் பண்ண ஆம்பளையை விட கல்யாணம் பண்ணாத ஆம்பளைங்க நல்ல கிரேட்டாவே இருக்கிறாங்க. உன்னை கல்யாணம் பண்ணி நான் நல்லா இல்லை நேரா சொல்லிருங்க. கேமரா பார்த்து உங்க மனைவி பேரை சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து என்னுடைய நிம்மதி போச்சு, நான் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. நேரா கேமரா பார்த்து சொல்லுங்க. என்ன விளையாட்டா போச்சா சார் உங்களுக்கு? சார் நான் சொல்றேன், ஒண்ணுமே நீங்க சொல்ல வேண்டாம். உங்க மனைவி பேர் என்ன? மகேஸ்வரி. உன்னை கட்டி என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு அப்படின்னு கேமரா பார்த்து சொல்லுங்க. நான் நிம்மதியா இருந்திருப்பேன். உன்னை கட்டினது சொல்ல மாட்டேன். நீங்க பாட்டுக்கு சும்மா நாச்சுக்கு பேசக்கூடாது. ஒரு பெண்ணை கட்டினா லைஃப் போச்சுல சார். மகேஸ்வரி லைஃப் போகல நான் சொல்ல. மகேஸ்வரி உன்னை கட்டி என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. கேமரா பார்த்து சொல்லுங்க. மகேஸ்வரி உன்னை கட்டி என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னு கேமரா பார்த்து சொல்லிருங்க. நிம்மதியா இருந்திருப்பேன் உன்னை கல்யாணம் பண்ணாட்டி. கிரேட்டா இருந்திருப்பேன். இருங்க பிரதர், அது அவர் குடும்பம். அவர் மகேஸ்வரிட்ட அவர் பேச போறாரு. சொல்லிருங்க. இல்ல சார் நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். ஆக்சுவலா உண்மை என்னன்னா, இப்படி பேசுற இவர் மனைவியோட சந்தோஷமா தான் வாழ்றார். உண்மையா பார்க்கணும்னா மகேஸ்வரிக்கு எதிராக அவங்களால அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே முடியாது. சிம்பிளா தான். ஃபண்டமெண்டலா வேற. இதுவே இப்படி உங்க மனைவி வந்து கொஞ்சம் கட்டு செட்டா கரெக்டான ஆளா இருந்தா இப்படி பேச மாட்டீங்க. நீங்க இப்படி பேசினா கூட முன்னாடி ஒன்றும் சொல்ல மாட்டாங்கிற துணிச்சல தான் பேசுறீங்க.
ஆனால் கேமரா பார்த்து பேசினோடனே மனசாட்சி குத்திருச்சு. இப்படிப்பட்ட மகேஸ்வரியை பற்றி நான் அப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது. எனக்கு மாமனார் வீட்டில் கார் வாங்குறதுலாம் நமக்கு கோவம் இல்லை. மாமனார் வீட்டில் 100 பவுன் போட சொல்கிறப்பெல்லாம் நமக்கு கோவம் இல்லை. மாமனார் வீட்டில் அதை செய்ய சொல்லி இதை செய்ய சொல்லுங்கிறதெல்லாம் உரிமைங்கிறோம். அதெல்லாம் வாங்கிட்டு அதே பொண்டாட்டிகிட்டே சேலரியை சொல்ல மாட்டோம். இது என்ன லாஜிக்? உங்கள் மனைவி வேலைக்கு போகிறதா வச்சுக்குவோம், ஒரு 10,000 சம்பாதிக்கிறாங்க. அந்த பணத்தை அவங்களே என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா அவங்கள கேட்காம? அவங்களுக்கு உரிமை இருக்கு சார், பட் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன் டிஸ்கஸ் பண்ணோம்? அவங்க பணம் அவங்க முடிவு எடுத்துக்கலாம். பட் நம்ம கிட்ட கருத்து கேட்டுக்கலாம். இது செலவு பண்ணலாமா? செலவு பண்றதுக்கு சார் ஒரு நிமிஷமா இந்த சப்ஜெக்டே வேறமா. நான் அவரை கிட்ட நான் செய்ய மாட்டேன், ஆனா அடுத்தவங்க மட்டும் எதிர்பார்ப்பேன்றாரு. அது எந்த விதத்துல சார் நியாயம்? அதை மட்டும் சார். நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர் பை எல்டியா, ஹோம் பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நான் சொல்ல மாட்டேன். நேரா அருவம் நடுங்க பாஸ். எனக்கு ஒன்றும் புரியல. இது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். கணவன் மனைவி இந்த 2 பேரும் என்னவெல்லாம் பேசலாம் என்னவெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி பேசிட்டு இருக்கோம். அதாவது வெளிப்படையாக எல்லாவற்றையும் பேசணும், அதுதான் சரி. அப்போ தான் ஒரு அந்யோன்யமும் ஒரு நம்பிக்கையும் குடும்ப உறவுக்குள்ள இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் பேசுகிறேங்கிற பேரில் எல்லாத்தையும் பேசிவிட்டா அதுவே சிக்கலாயிரும் அப்படின்னு சில விஷயங்களை இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு 5-6 முக்கியமான காம்பனன்ட்ஸை முன்வைக்கிறாங்க. ஒன்று, பொருளாதாரம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் மனைவியிடமோ கணவனிடமோ சொல்ல வேண்டியது இல்லைங்கிறது ஒன்று. 2வது, தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காதல், அப்புறம் சின்ன வயசுல இருந்த க்ரஷ், அப்புறம் சொந்தக்காரர்களுக்கு செய்யக்கூடிய உதவி, அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள், அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படி ஒரு 5-6 ஏரியா வருது. இதில் ஒன்று பேசணும் பொருளாதாரம் பற்றி. நம்முடைய கெஸ்ட்டை உங்கள் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த ஆசைப்படுறேன். இவரை நீங்கள் பார்த்துருக்கலாம், இவர் பேசி கேட்டிருக்கலாம். அவர் ஒரு ஆசிரியர், ஒரு பேராசிரியர், எழுத்தாளர், திரு அபிலாஷ் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். தேங்க்ஸ் அபிலாஷ், தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு ஒரு சின்ன உரையாடல் இருந்துச்சு. ரொம்ப சுவாரஸ்யமான உரையாடல் அது. ஏன் என்னுடைய பணத்தை பற்றி எங்கிட்ட இருக்கக்கூடிய எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லாத சில கணவர்கள் இங்கே இருக்காங்க இல்லையா. எனக்கு அது சார் நிறைய பேசியிருந்தா நீங்கள் அவரை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு விதத்தில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க தங்களுடைய எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க வெளியே சொல்லாமல் இருக்கிறது அவங்களுடைய ஒரு அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான விஷயம்தான். இப்போ என்னுடைய அப்பா என்றைக்குமே எங்ககிட்ட சொன்னதில்லை அவளை எவ்வளோ சம்பாதிச்சாருங்கிறது கடைசி வரை எங்களுக்கு தெரியாது. அவர் எவ்வளோ பணத்தை வச்சுருந்தார், எவ்வளோ செலவு பண்ணாருன்னு தெரியாது. ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய அப்பா இன்னொரு தலைமுறையை சேர்ந்தவர். அவர் அப்படி தான் இருப்பார். அவர் மனைவியை கொஞ்சம் தாழ்த்தி வைக்கக்கூடிய ஆள். எல்லாரையும் விட கொஞ்சம் மேலே இருக்கணும்னு காட்டுறதுக்காக சில தகவல்களை அவங்க மறைச்சு வைப்பாங்க. ஸோ நீங்கள் தகவல்களை வித்ஹோல்ட் பண்ணும்போது நீங்கள் அதிகாரத்தை உருவாக்குறீங்க. இப்போ அவர் அதை பண்ணுறாரு. அவர் ஏன் அவர் மனைவியிட்ட தன்னுடைய சம்பளத்தை பற்றி சொல்கிறதில்லை அப்படின்னா, அது மூலமாக மனைவியை கொஞ்சம் அவரால் தாழ்த்த முடியுது. இப்போ என்னென்னா, ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மனைவி ரொம்ப புத்திசாலித்தனமாக வேறு சில விஷயங்கள் பண்ணி இந்த உறவை அவங்க ஈடுகட்டுவாங்க. அவங்க திருப்பி இவங்களை ஏதோ அட்டாக் பண்ணி அவங்கள கொஞ்சம் வீக்கன் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தில் மாறி மாறி ஒருத்தர் சீன்றதும், ஒருத்தர் கேலி பண்ணுறதும், ஒருத்தர் தாழ்த்த முயற்சி பண்ணுறதும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு உறவு சாத்தியப்படும். ஸோ இதில் அவர் மேலே நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா போன தலைமுறை சேர்ந்தவங்க இருக்காங்களே, இவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இவங்க ரொம்ப தெளிவான ஒரு ஹைரார்க்கி வச்சுருக்காங்க. நம்முடைய பெண்களும் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இது இருந்து பழகினதுனால இவங்க அவ்வளோ படிக்காத இல்லாட்டி ரெட்மிஸே அந்த ஒரு ஹைரார்க்கியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களாக இருந்தாங்கன்னா, அந்த உறவு ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அது அநியாயமாக இருந்தால் கூட, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மேலாக இருப்பது, கணவன் தன்னுடைய பணத்தை பற்றி வெளியே சொல்லாமல் இருப்பது, போதுமான அளவுக்கு பணத்தை மனைவியிடம் கொடுக்காமல் இருப்பது, இதெல்லாம் அநியாயமாக உங்களுக்கு தோணா கூட ஒரு விதத்தில் இந்த உறவு அது ஒரு ரொம்ப வெற்றிகரமான உறவாக இருந்திருக்கு. ஆஃபீஸ் விஷயங்கள் நீங்கள் என்னென்னலாம் ஷேர் பண்ணுவீங்க? ஆஃபீஸில் நடக்கிற எல்லா விஷயமும் இன்க்ளூடிங் பாஸ் திட்டினாரு, பாஸ் பாராட்டினாரு, அந்த பொண்ணு என்னை முறைச்சிட்டு போச்சு, லீவ் கட்டிச்சு நான் கொடுக்கல, அந்த பொண்ணு அழகாக இருக்குது, ஒரு பொண்ணு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது, நிறையா பசங்க சுற்றிட்டு இருக்கானுங்க, என் டீமில் தான் ஜாயின் பண்ணியிருக்கு, இதெல்லாம் கூட பேசுவோம். இது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவீங்களா நீங்கள்? கண்டிப்பாக ஸ்போர்ட்டிவாக. ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன சுவாரஸ்யங்களாக நான் அதை பார்க்குறேன். நான் அவர் அதில் ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் அவர்கிட்ட ட்ரஸ்ட்டு, அவர்கிட்ட இருக்க கம்பேனியன்ஷிப், கம்பேட்டபிலிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறத நான் ஃபீல் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக நம்ம ஓப்பனாக ப்ராட் மைண்டடாக பேசுகிறோம்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாகவே அந்த 100% அந்த அஃபெக்ஷனோடு இருக்கவங்களால கண்டிப்பாக டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அந்த விஷயத்தை யாராலையும் கண்டிப்பாக டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ட்ரூத். உங்ககிட்ட ஒரு கேர்ள் அழகாக இருக்கா,
ஒரு கேர்ள் அழகாக இருக்கா, அவளோட ஆக்டிவிட்டி ஸ்மார்ட்டாக இருக்குது, இது நல்லா இருக்கு சொல்லும்போது அடுத்த நாள் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்டைலை நீங்கள் அட்லீஸ்ட் அதை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவீங்க. அவர் வந்து அவ்வளோ தூரம் அவர் என்கிட்ட உண்மையாக இருக்காருன்னா, அவர் வந்து எவ்வளோ தூரம் என்னை நம்புறாரு, அவர் எவ்வளோ தூரம் நான் அதை நான் புரிஞ்சுப்பேன்னு அவர் நினச்சதுனால தான் அவர் என்கிட்ட அதை ஷேர் பண்ணியிருக்காரு. இல்லைனா அவரால் அது பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா அதை நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறதுனால தான் அவரால் அதை என்கிட்ட ஷேர் பண்ண முடியுது. இல்லைனா அவர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டார். ஈவன் அந்த ஸ்பாட் வந்து நீங்கள் ஹாப்பியாக அந்த டைம் நீங்கள் சிரிச்சிட்டு போகலாம். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு விஷயங்கள்ல அவங்க கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் நீங்கள் சொன்னீங்கல்ல அதுதானே உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்னைக்காவது ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுவீங்க. அது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம். அது அடுத்த நிமிஷமே நான் மறந்துடுவேன் நான். ஏன்னா எனக்கு தெரியும் அது எந்த லெவல் வரைக்கும் இருக்கு. அது அவங்களோட நேச்சர். அவங்க சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா அவர் என்ன அவ்வளோ தூரம் க்ளோஸாக ஃபீல் பண்ணுறான்னு மட்டும் தான் நினைப்பேன் ஒழிய அடுத்த நெக்ஸ்ட் மினிட் எனக்கு அது ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் அவருடைய பாஸ்ட்டை பற்றி அவர் நிறையா சொல்லுவார். நான் நிறையா விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்குவேன், எல்லாம் கேட்டு வச்சிருவேன். ஆனால் சந்தோஷமாக இருக்கும்போது கேட்டு வச்சுக்குவோம். ஏதாவது கஷ்டம் அப்படின்னும் போது மட்டும் அதை போய் நான் கேட்பேன், இப்படி பண்ணீங்களா அப்படி பண்ணினீங்களா அப்படின்னு. அப்படி கேட்கும்போது மட்டும் அந்த இடத்துல வந்து பிரச்சனை ரைஸ் ஆகும். எங்களுக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தடவை. ஓகே, நீங்க உங்களுடைய ஆண் நண்பர்கள், உங்க அலுவலக நண்பர்கள் பத்தி அவர்கிட்ட சொல்லுவீங்களா? எல்லாமே சொல்லியிருக்கேன் நான். ஓகே, அதை பற்றி இன்னொரு தடவை செகண்ட் டைம் கூட அவர் அதை பற்றி மென்ஷன் பண்ணதும் கிடையாது. ஒரு அவசரத்துக்கு பைக்கில் எங்கேயாவது போய் ட்ராப் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ராப் பண்ணுறாங்கன்னா கூட அவர்கிட்ட சொல்லுவேன் நான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே அவருக்கும் தோணுதில்லை, எனக்கும் தோணுதில்லை. பிகாஸ் கிராஸ் ஜெண்டர் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எங்கள் 2 பேருக்குமே தெரியும். அது எந்த லெவல் வரைக்கும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இப்போ ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடிக்கும் போது பார்த்தோன்னா அந்த காஸ்டியூம் நல்லா இருக்குல்ல, இன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குது அப்படி சொல்லுவோம். ஸோ இதே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு அந்த பொசிசிவ்னஸ் இருக்கும், பாசம். ஸோ அந்த உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக அவங்களுக்கு வலிக்கும். தன் மேலே மாத்திரம்தான் அதிகமாக மதிப்பும் மரியாதையும் லவ் வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு பொண்ணை பார்த்து யதார்த்தமாக பேசுகிறத கூட விரும்பாத பெண்கள் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் வந்து நீங்களும் அவங்களும் அந்யோன்யமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை உங்களுக்குள்ள. இப்போ அவங்க கூட சொன்னாங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுவேன், அது வந்து நான் என் ஹஸ்பண்ட் கூட ஷேர் பண்ண மாட்டேன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப் அந்த இன்டெப்த் அந்த அந்யோன்யம் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் எந்த ஹஸ்பண்டும் இல்லை எந்த ஒய்ஃபும் வந்து பிரச்சனை க்ரியேட் பண்ண போகிறதில்ல. இல்லை, இதுக்கு ஆன்சரும் நான் சொல்கிறேன். இது நடந்திருக்கு என் லைஃப்பில். ஒரு பொண்ணு வந்து எங்கள் வீட்டு மாடியில் தங்கியிருக்கு. அந்த பொண்ணு வந்து கீழே இறங்கி வந்து கேட்குது, சார் எனக்கு இந்த மோட்ரு போடுங்க, எனக்கு எதுனா கடுதாச்சி வந்ததான்னு. உடனே வீட்டில் கேட்குறாங்க, ஏன் என்கிட்ட கேட்கல உங்ககிட்ட கேட்குது அந்த பொண்ணு, ஏன் என்கிட்ட கேட்கல உங்ககிட்ட இருங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், ஒரு சாதாரணமாக யதார்த்தமாக நடந்த இன்சிடென்ட் தானே, இது ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லையானா, உங்களை நம்புகிறேன், நான் அந்த பொண்ணை நம்பலை. அதாவது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு வந்து எப்படின்னாலும் அந்த ஒரு செகண்ட் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நானும் இருப்பேன் சார், அவரும் இருப்பாங்க. ஏன் என்கிட்ட வந்து சொல்லலாம், இல்லை மோட்ரு போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லலாம், ஏன் அவர்கிட்ட வந்து சொல்லணும் மோட்ரு போடுங்கன்ட்டு? இதை தான் நான் கேட்கறது. அதான் கேட்குறேன். நீங்கள் உங்கள் ஊர் இல்லைம்மா, ஒரு லேடி புதுசாக சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பற்றி நீங்கள் சொல்லாமல் விட்டுறீங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ கழிச்சு ஒரு ஆஃபீஸில் ஃபங்க்ஷன் வருது, நாங்கள் போகும்போது அந்த லேடி இருக்கும், பேசுவீங்க, ஏங்க புதுசாக சேர்ந்துருக்காங்க ஏன் எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சொன்னால் நீங்கள் சந்தேகப்படுவீங்களோ இல்லை இது மாதிரி பண்ணுவீங்களோன்ற பொழுது தான் அங்கே ஆர்கியூமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. இதே நீங்கள் சோஷியலாக டெய்லி இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க, இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு சொன்னால் அங்கே எந்த ஒரு டவுட்டுமே வந்து எழாது. ஆஃபீஸில் நடக்கக்கூடிய விஷயங்களை நண்பர்கள், தோழர்கள், தோழிகள் இதை பற்றி வீட்டில் பேசலாமா, பேசக்கூடாதா? பேசலாம் சார். ஏன்னா வந்து ஒரு மேல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு மேலால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும், ஒரு ஃபீமேல் ஆட்டிடியூட் ஃபீமேலால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு மேல் பர்சனோட ஒரு ஆஃபீஸ் கலீகோட பேசுகிறோம், அவங்க வந்து சொல்கிறத வந்து ஷேர் பண்ணும்போது, இல்லை நீ கொஞ்சம் பார்த்துக்க, இது வந்து சரியா இல்லை, இந்த மாதிரி ஆட்டிடியூடில் இருந்தால் இப்படி இருக்கலாம்னு சொல்லலாம். சிமிலர்லி அவங்க சொல்லும் போது நம்ம ஒரு சிக்னல் கொடுக்கலாம், இல்லை அவங்க வேற மாதிரி ஏதோ பேசுகிற மாதிரி தெரியுது. இது வந்து ஒரு சொல்கிறதுனால நம்மளுக்கு அந்த நம்மளால அவங்கள வந்து ஒரு காஷன் பண்ண முடியும், நம்ம வந்து எடுத்து சொல்ல முடியும். வேற ஆஃபீஸில் கூடிய ஆண் நண்பர்கள், பெண் தோழிகள் பற்றி வீட்டில் சொல்லாமா? எல்லாமே ஓப்பன் மைண்டாக சொல்லிடுவாங்க சார். நான் அந்த லேடி பார்த்தேன், அழகு ரசிகை தான், நானே சொல்லுவேன், அழகு ரசிகை தான் நம்ம பிறந்திருக்கோம், அதனால் எந்த தப்பு இல்லை நானே சொல்லுவேன். அவரும் ஓகே சொல்லிடுவார். எல்லாமே வந்து சொல்லுவார், இந்த பெண்ணை பார்த்தேன் அது நல்லா இருந்தது, அந்த பொண்ணு கிடந்த சேரீ நல்லா இருந்தது, நீ அந்த மாதிரி வாங்கி கட்டிப்பார் உனக்கு நல்லா இருக்கும், எல்லாமே எதுவுமே மறைக்க மாட்டார் சார். எல்லா விஷயத்தையும் வீட்டில் வந்து சொல்லிடுவார். உங்களுக்கு ஒன்றும் கோவம்லாம் வராது? நான் டென்ஷனாக அவர் வீட்டில் ஜாலியாக இருப்பார் சார், நான் டென்ஷனாகியே பார்த்தது கிடையாது இது வரைக்கும். இப்போ என்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, ஃபாத்திமான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சாரீ கட்டுறது வந்து நான் அட்மையர் பண்ணுவேன். சரி, நான் அவங்கக்கிட்டே சொல்லுவேன், அவங்க சாரீ கட்டுறது ரொம்ப நல்லா இருக்குது,
நீ அவங்கக்கிட்ட கேட்டு பழகிக்க. என் ஒய்ஃப் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாரியை கட்டிட்டு வராங்க வெளியே. அவங்கக்கிட்ட கேட்டு பழகிக்க எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு. நான் அதை அட்மையர் பண்ணுறது அவங்ககிட்டயும் சொல்லுவேன், அந்த பொண்ணுக்கிட்டையும் சொல்லுவேன், நீங்கள் கட்டுறது நல்லா இருக்குன்னு. அப்போ நான் வெளிப்படையாக பேசியிருந்தனால அது பிரச்சனையே இல்லாமல் போயிடுது. இது நான் வேற யாராவது என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச போய் அது என் ஒய்ஃபுக்கு தெரிய வந்தா அதுதான் நாளைக்கு வீட்டில் ஒரு பிரச்சனையாக வரும். நான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்ததே இல்லை. இது நான் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தான் எடுத்து அவகிட்ட கற்றுக்கிட்டு நான் சாரீ இப்போ தான் எனக்கு சாரீ கட்டுறது அவ்வளோ பிடிக்காது, சுடிதார் அப்படி தான் போடுவேன். அவருக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சோன்னே நான் போடுறேன். அதில் இது ஒரு பெரிய ஒரு டாப்பிக்காக இது பேசி அந்த மாதிரி எனக்கு அது தோணவே இல்லை. சார் ஒரு நாளைக்கு வந்து நியர்லி 10 hours நம்ம ஆஃபீஸ்லேயே தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம கூட யார் பழகிறா, அவங்க எப்பேற்பட்டவங்க, ப்ளஸ் நம்ம பாஸ் எப்படி நம்ம கிட்ட நடந்துக்கிறாரு இப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணும்போது நிறைய நேரத்தில் நம்ம ஏதாவது ப்ராப்ளமில் மாட்டிக்கும் போது அவங்க கரெக்டாக நம்மளை காப்பாற்றி விடுவாங்க. இதை நீ பண்ணாத, இதை பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நிறைய பாய்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. யார் கூட நான் வந்து இப்போ டெய்லி அப்டேட்ஸ் ஆகிட்டு சொல்லும்போது இவங்ககிட்ட ஓகே இந்த அளவுக்கு நீ பழகலாம், நீ பார்த்துக்கோமா, இப்போ பைக்கில் நான் அவங்களோட ஒரு கேளம்பாக்கம் வரைக்கும் போனேன் அப்படின்னு சொன்னால் அப்படியாம்மா ஓகே அப்படிம்பாரு. இதுவே நான் வேற யாரோ ஒருத்தவங்க கூட அட்மின் வரைக்கும் போனேன் அப்படின்னா அப்படியா அப்படிம்பாரு. அப்படியா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு போயிடும் அடுத்த வாட்டி நம்ம போகக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி இப்போது ஏதாவது ஒரு கெட் டுகெதர் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட க்ளோஸாக பேசுகிறாருன்னா இந்தளவுக்கு க்ளோஸாக பேசுகிறாரே அப்படிங்கிற அவருக்கு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடாது. யார் அவருங்கிற அளவுக்கு அவர் சொல்லணும். அந்தளவுக்கு நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதே மாதிரி நம்ம பார்த்து ரசிக்கிற விஷயங்கள் இப்போ கூட நான் சொன்னேன், அந்த லாஸ்ட்டில் இருக்க அவர் வந்து நல்லா இருக்கிறாருங்க, ஸ்மார்ட் ஆகுறாருன்னு சொன்னேன். அப்படியாம்மா அப்படின்னு தான் கேட்டார். அது மாதிரி என்ன இருக்குது இதில்? ஒன்றும் கிடையாது. இல்லை இதில் என்ன இருக்குது? அதுக்கு எதுக்கு வருத்தப்படணும்? அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்க வீட்டுக்காரங்க அது வேற அந்த பக்கம் இருக்காங்க. கணவன் மனைவிக்குள் என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது, எந்த அளவு வரை பேசலாம், எந்த அளவை தாண்டி பேசக்கூடாது, எந்த அளவு வரை பேசினால் உறவு சுமூகமாக இருக்கும், எப்போது எந்த எல்லையை மீறுகிற போது உறவு சுமூகமாக இல்லாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ரொம்ப நுணுக்கமான விஷயம்தான். பர்சன் டு பர்சன் மாறக்கூடிய விஷயம்தான். ஆனாலும் இது விவாதிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பொருளாக இருக்கிறது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக கணவனும் மனைவியும் பேசிடணுமா, இல்லை சில குறிப்பிட்ட விஷயங்களை எடிட் பண்ணி பேசுறது தான் வாழ்க்கைக்கு சுமூகமான ஒரு வாழ்க்கை முறைக்கு சரியாக இருக்குமா? ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் பற்றி இன்னைக்கு இந்த சபை பேசிட்டு இருக்கு. தொடர்ந்து பயணிக்கலாம். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் சொல்லுங்கள். இவங்க எல்லாம் சொல்கிறாங்க இப்படி வெளிப்படையாக பேசுவதன் மூலமாக ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், கிரைசிஸ் டைமில் சப்போர்ட் பண்ண முடியும்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஆண் நட்பை பெண் நட்பை பற்றி, அலுவலகத்தில் உள்ள இருக்கிற ஆண் நட்பு பெண் நட்பை பற்றி உறவுக்குள் வீட்டில் பேசப்படாது? இப்போ ஆஃபீஸில் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி அவள் நல்லா இருக்கா, இல்லை நான் அவளோட வெளியே இந்த மாதிரி டின்னர் சாப்பிட்டேன் அந்த மாதிரி பேசும்போது அவங்க மைண்ட் மேபி எப்படி நினைக்கலாம்னா இவங்க வந்து இதுக்கு மேலே போயிருப்பாங்களோ, மீன்ஸ் வந்து சொன்னது கொஞ்சம் சொல்லாத நிறைய இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வரும்போது கண்டிப்பாக குடும்பத்தில் வந்து பிரச்சனை கண்டிப்பாக. அவங்க என்ன நினைப்பாங்கிறது இப்போ விட்டுருவோம். நீங்க ஏன் சொல்ல பயப்படுறீங்க அல்லது யோசிக்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. குடும்பத்தில் பிரச்சனை வரும் சார் கண்டிப்பாக. அவங்கள்ட்ட கொடுங்க. நீங்கள் ஏன் உங்களுடைய பெண் தோழிகள் பற்றி, உங்கள் அலுவலகம் பற்றி உங்கள் மனைவியிடம் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறீர்கள்? வீட்டில் ஒய்ஃப் கிட்ட அதை பற்றி சொன்னோம்னா சந்தேகம் வரும். ஒன்று பொறாமப்படுவாங்க. ரெண்டாவது நான் பாய் ஃப்ரெண்டோட வெளியே போயிருந்தா கூட நீ கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே போனியா அப்படின்னு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த கேள்வியெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி சந்தேகம், தேவையில்லாத கொஸ்டின்ஸ், வீட்டில் பிரச்சனை வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி மறப்பீங்க அதை பற்றி பேச்சே கூட வீட்டில் சொல்லவே வேண்டியதில்லை. அதை பற்றி ஏன் சொல்லுவானே வாய் கொடுத்து மாட்டிப்பானே, அதை வந்து ஆரம்பத்திலேருந்து முடிச்சு சும்மானாச்சுக்கு எதுக்கு அதை வாயை கொடுத்து மாட்டிக்கணுமே சொல்றது. வேற ஏன் மறைக்கிறீர்கள் உங்களுடைய தோழிகளை பற்றி? நார்மலாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்கேஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஒரு சண்டைன்னு வந்துருச்சுன்னாக்கா ஒரு பெரிய பூதாகரமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு. அந்த இஷ்யூ பெருசாக வெடிக்கும். இல்லை ஒரு சின்ன கிசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு அங்கே ஆஃபீஸ்லேயும் பிரச்சனையாகும். அது ஃபர்தராக டெவலப் ஆச்சுனாக்கா நான் அன்னைக்கே சந்தேகப்பட்டேன்னுவாங்க. ஒய்ஃப் வந்து ஒரு இன்செக்யூரான சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்செக்யூரிட்டி இல்லை, எனக்கு வந்து என் கணவரை பற்றி முழுசாக எனக்கு தெரியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு தாட் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. செக்யூரிட்டி இருக்குன்னே வச்சுக்கோங்க, பிரச்சனை வந்துருச்சு. அப்போ செக்யூரிட்டி இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி ஒரு கேள்வியே கேட்க மாட்டாங்க உங்ககிட்ட. உங்களுக்கும் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டுக்கும்
ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கும் இல்லையா, ஆரம்பத்திலே இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கிசு கிசு வருது அப்படின்ட்டு, இதை ரைட் சென்ஸ்லேயே எடுத்துப்போம். ஒரு பையன் கூட என் மனைவி வச்சு ஒரு கிசு கிசு வருதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு கிசு கிசு வருது, இதில் உண்மை இருக்குமா அப்படின்ட்டு. இல்ல உங்களுக்கு யூ ஆர் கான்ஃபிடென்ட் வித் ஹர்ல. அவங்க இது வந்து ஃபிக்டிஷியஸ், அவங்க சொன்னதுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? சப்போஸ் இவங்க வந்து ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமாம் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரு க்ரஷில் அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி என் மைண்ட் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்க. நம்ம அதை ஏற்றுக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணக்கூடாதா? இல்ல ஆக்சுவலா இது வந்து நீங்க வந்து நம்ம பேசணுன்றதுக்காக கிடையாது. உண்மையா 100% பாசமா இருக்கவங்க யாராலையும் அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த கண்டிப்பா டைஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நாங்கள் எப்போதுமே உண்மையை நோக்கியே போய்கிட்டு இருக்கோம். எது உண்மையோ எது நேர்மையோ அதை அப்படியே நேரடியாக நாங்கள் எடுத்துக்க விரும்புகிறோம். இதை வந்து மறைச்சி இதை வந்து ஒன்று சொல்லலாம் ஒன்று சொல்லக்கூடாது, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பு தான் முக்கியம், அதில் இருக்க உண்மைத்தன்மை முக்கியம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. வாழ்க்கையை விட எங்களுக்கு அந்த ஒரு நேர்மை தான் முக்கியம், நாங்கள் ஒரு நேர்மையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. பட் நீங்கள் ரொம்ப ஒரு நேர்மையை நோக்கி போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அடையாளங்கிறது வந்து உங்களுடைய ரகசியம் தான் உங்களுடைய அடையாளம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்கிறீங்க, நிறைய விஷயங்களை சொல்லாமட்டுறீங்க. உங்களுடைய தனித்துவம்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஷோவில் இவ்வளோ வெளிப்படையாக நம்ம பேசுகிறோம், எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு டிவி முன்னாடி வந்து பேசுகிறோம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு விதத்தில் ஆபத்தான விஷயம், உங்களுடைய அடையாளம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அடையாளம் முழுக்க முழுக்க உங்களுடைய ரகசியங்கள், நீங்கள் சொல்லாம விடக்கூடிய விஷயங்களால் உருவாக்கப்படுது. அப்போ அது ஒரு விதத்தில் தேவை, ஒரு ஆளுக்கு வந்து அந்த விஷயம் வேணும். டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கும் போதே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்போ நாமளே என்ன செய்வோம்னா, இதுதான் நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், ஹஸ்பண்ட் வந்து செய்யும்பொழுது இதுதான் மனைவிக்கு பிடிக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து அவங்களே தன்னை வந்து இது பிடிச்சதை மட்டும் செய்வாங்க, பிடிக்காததை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பல நேரங்களில் இந்த ஷேர் பண்ணிக்கிறதுனாலே என்ன ஆகும்னா, பல தப்புக்களை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது இது. ஏன்னா நம்ம ஒய்ஃபுக்கு இது பிடிக்காது, ஸோ இதை நம்ம செய்ய வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கும் போது நிறைய விஷயங்கள் தானாக நின்று போயிடும். இது வந்து வளர்கிறதுக்கான சான்ஸே இல்லை அங்கே. இப்போ இதை வந்து பகிர்ந்துக்காமல் இருக்கிற நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, திருப்பி திருப்பி அதையே வந்து சரி இதை செய்யலாமா, இது நம்ம தான் சொல்ல போகிறது இல்லையே, சரி அடுத்தது நம்ம இதை செய்வோம், இதை நம்ம சொல்ல போகிறது கிடையாது, இது அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை, இதையே நம்ம செய்தா என்ன அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அலுவலக விஷயத்தை வீட்டில் பேசலாமா பேசக்கூடாதுங்கிறதான் என் கேள்வி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன்னுடைய அலுவலக தோழிகள் பற்றி என்னிடம் சொல்லுகிற பட்சத்தில், நீ ஓப்பனாக இருக்க பட்சத்தில் உன் மேலே எனக்கு நம்பிக்கை வரும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்குமே கூட இந்த நட்பை பற்றி என்னுடைய மனைவிக்கும் தெரியும். அப்போ இந்த நட்பில் நான் நாணயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கோடை அவங்கக்கிட்ட சொல்கிறது மூலமாகவே உருவாக்கி கொள்ள முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. அதை எப்படி பதில் பார்க்குறீங்க? அவ்வளோதான். வேலை செய்கிற இடத்துல ஒரு கல்ச்சர் இருக்கும் சார். என் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அங்கே வேலை செய்கிற இடங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேறு மாதிரி இருக்கும், வீட்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு உறவு, அங்கே இருக்கிற ஒரு ஜாலியான இது. அங்கே வந்து ரொம்ப அந்த லேடி வந்து அடுத்தவங்களுடைய ஒய்ஃபாக இருந்தால் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க, அவங்க மனசுக்குள்ளே தப்பு இருக்காது. ஆனால் அந்த ஆஃபீஸில் பேசுகிற மாதிரியே என்னுடைய ஒய்ஃப் கண் முன்னாடி நான் பேசினேன்னா, இவர் இந்த லேடிக்கிட்ட இவ்வளோ அன்னோனியமாக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு, ஏன்னா அவங்களும் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துருந்தாங்கன்னா அதை ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய மனப்பக்கத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க ஆஃபீஸில் வேலை செய்யலை, அவங்க என்னென்னா தன் கணவர் வந்து ஒரு வேளை தவறான பாதையில் போயிடக்கூடாது, அவர் மேலே இருக்கிற லவ்வில் வந்து அவரை டைட் பண்ண தான் செய்துகிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் அன்வான்டான விஷயத்த சொல்லி வீட்டில் நமக்குள்ளே ஒரு சின்ன சின்ன மன கஷ்டங்களை வழிவகுத்துக்கூடாதுன்றதுக்காக தான் டோட்டலாகவே அதை அவாய்ட் பண்ணிடுறோம். ஜென்ரலாக எனக்கு வந்து ஆஃபீஸில் நிறைய பொண்ணுங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எனக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. ஆன உடனே எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். அதனால் நான் ஃபஸ்ட்டு பண்ணது என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என் ஒய்ஃப் கிட்ட பேச வச்சது தான். இன்றைக்கி அவள் வந்து அவங்களையும் புரிஞ்சுக்கிட்டா, என்னையும் புரிஞ்சுக்கிட்டா. ஸோ நான் அவனும் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும், எவ்வளோ பேசினாலும் அவளுக்கு என்னை பற்றியும் தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸை பற்றியும் தெரியும். இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஜென்ரலாகவே ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை தான் வீட்டில் சொல்லணும், இதை தான் வீட்டில் சொல்லக்கூடாது, அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க, சொல்லி முயற்சி பண்ணுறது இல்லை. அப்படி சொல்லி வாட்டி ஃபெயில் ஆனாலே இதுதான் கடைசின்றதுக்காக அப்படியே கன்டினியூ பண்ண அந்த பிரச்சனை அதிகமாகிட்டு தான் போகும், அந்த கேப் அதிகமாகிட்டு தான் போகும். ஆண்கள் பெண்கள்ங்கிற சம்மந்தப்பட்ட விஷயமா பார்க்க வேண்டாம். அதை என்னென்னா, இப்போ சார் சொன்னார், நான் ஓப்பன் மைண்டாக ஏற்றுக்குவேன், ஓகே, ரொம்ப நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம், எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஓகே. நான் வந்து ஒரு சின்ன விஷயத்தை வீட்டில் சொல்லி, இப்போ நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன், ஒரு பொண்ணு என்னோட பேசுது, என் வீட்டில் பார்த்துட்றாங்க, நாளைக்கு என் வீட்டில் கண்டிப்பாக அது பிரச்சனையாக வரும். எல்லாருமே நீங்கள் உள்ளுக்குள்ளே லேசாக தப்பான விஷயத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறீங்க. நான் அது கேட்கவே இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய அலுவலக நட்பை பற்றி வீட்டில் பேசலாமா பேசக்கூடாது, அவ்வளோதான் என் கேள்வி.
எல்லாருமே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன இல்லிசிட் ரிலேஷன்ஸ் நோக்கி நவத்துறீங்க அதை. அது இல்லை நான் கேட்குறது. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ படித்தவங்க படிக்கிறவங்க அவர் 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு டீலிங் இருக்கும். அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ நான் படிச்சிருக்கேன், என் ஒய்ஃப் படிக்கலைனாக்கா அவங்களுக்கு அது நான் சொல்கிற விஷயம் ரீச் ஆகாது. அவங்க அவங்க மனசாட்டத்தில் சில தப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அது சில நேரத்தில் மறைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகே. ஆக்சுவலாக இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் எஜுகேட்டட் ஒர்க்கிங்கிற பட்சத்தில் அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. இன்கேஸ் என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் மேன். ஸோ அவங்க பியூர்லி வேஸ்டி ஷர்ட் தான் வேர் பண்ணுவாங்க. நான் வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால என்னோட யூனிஃபார்ம் கோட் பார்த்தீங்கன்னா கோட் ஷூட். ஸோ நான் அதுலேயே அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஈகோ கிளாஷ் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து யாருமே இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறதுக்கே இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இது என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்க போகிறது இல்லை. சில விஷயங்கள் நம்ம ப்ராட் மைண்டட்னு போகும்போது ரொம்ப அகாலமாக அவங்கள பற்றி ரொம்ப அரட்டை அடிக்கிறது, ரொம்ப நாங்கள் இப்படி ஷோல்டரில் கை போட்டு உட்காரது, அதெல்லாம் யாராலையும் பார்த்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஒரு ஃப்ரெண்டு அதை தான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டோட ஒரு சொல்லும் போது உங்களுக்கு வந்து அந்த இல்ல ஆபீஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து நீங்க அத வந்து நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, பழகிட்டு இருக்கீங்கன்னா வெளிப்படையா சொல்றது மூலமா யூ ஜஸ்ட் என்ன சொல்றது, உங்களோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க வெளியில வரீங்க. உங்களுக்கு தெரியாம இருக்கணும் நாளைக்கு ஏதோ ஒரு நாங்க சொல்றது வந்து ஒரு நிமிஷம், நாளைக்கு ஏதோ ஒரு சூழல்ல நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்கங்கிறது உங்க ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்ததுன்னா, வேற யார் மூலமாவது தெரிய வந்ததுன்னா அப்பதான் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு வந்து ஒய்ஃப் மேலேயோ ஹஸ்பண்ட் மேலேயோ அளவு கடந்த பாசம் இருக்கும் போது அவங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராடனரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கனாலோ ஷேர் பண்ணுறாங்கனாலோ அவங்களால வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுங்கிறது தான். என்னால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வீட்டில் சொல்லக்கூடாது, கூட்டிகிட்டு போகக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. பண்ணிக்க முடியலன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் வருதுன்னா யூ கண்டினியூ, திருப்பி சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்காக வந்து நான் ஒரு விஷயத்த செய்வேன், அதை நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்ற ஸ்டாண்ட் வந்து அது ஒன்றும் உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ். அது ஆக்சுவலாக செய்வோங்கிறதே அந்த டாபிக் நாளைக்கு வந்து தெரிய வரும்போது அவங்க சொல்ல வர்றதை நீங்க வேற மாதிரியே புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் தினந்தோறும் ஆஃபீஸ்க்கு வந்து இன்னைக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அங்கேருந்து வந்தார், செட் நான் போட்டிருக்க கோட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாருங்க அப்படின்லாம் தினந்தோறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தா இந்த வாழ்க்கை முறையோடு தொடர்பு இல்லாத வேறொரு வாழ்க்கை முறையோடு தொடர்பு இருக்க அவருக்கு மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். அதனால அது மாதிரிலாம் உங்க வந்து உங்களுடைய பிரஸ்தாபங்களை எல்லாம் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காதீங்க வீட்டில். நண்பர் இருக்கிறார் அவ்வளோதான், அந்த அளவோடு நிறுத்திக்கிறது தான் சரின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு தான் அவங்க பதிலை கேட்குறாங்க. பேசக்கூடாது சார், பேசக்கூடாது. யாருமே லைக் பண்ண மாட்டாங்க. யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. நார்த்தில் இது மாதிரி எவ்வளோ ப்ராப்ளம் ஆயிருக்கு, ஃபேமிலியே டிசப்ட் ஆயிருக்கு. அதனால் இட் இஸ் நாட் கன்ஜீனியல் டு டாக் சச் திங்ஸ். டெய்லி பேசக்கூடாது, ஒன்ஸ் இன் எ வே இட் இஸ் ஆல் ரைட். கணவன் மனைவிக்குள் என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது, எந்த அளவு வரை பேசலாம், எந்த அளவை தாண்டி பேசக்கூடாது, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். க்ரஷ், எனக்கு இவர் மேலே க்ரஷ், எனக்கு இந்த பொண்ணு மேலே க்ரஷ். என்னுடைய கணவனிடம் என்னுடைய மனைவியுடைய க்ரஷை நான் சொல்லியிருக்கேன். எஸ் எஸ், உங்கள் க்ரஷை உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது ஒரு சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்போம். அது பேசுறதுல அல்ல அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அவர் என்ன மொக்க வாங்கியிருப்பாரு, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல அதெல்லாம் நல்லா இருக்கும். உங்கள் க்ரஷ் அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களான்னு கேட்குறேன். சொல்லியிருக்கேன்னு. எனக்கு அந்த 7th கிளாஸ் படிக்கும் போது ஒரு பையன் ஃப்ரெண்டாக இருந்தான். இப்போ கூட பேசுவார், அவர் என் ஃப்ரெண்ட் கூட இப்போ கூட பேசுவார். அதில் ஒரு இதே இல்லை, டிரான்ஸ்பரன்சி இருந்தால் அங்கேயே ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ட்ரஸ்ட் இருந்தாலே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்பி பேசுறதுல அது அர்த்தமே இல்லை. ஓகே, have anybody said your crush? என்னோட ஹஸ்பண்ட் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ சில விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். இட்ஸ் நாட் அ பிக் டீல், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன க்ரஷஸ் எல்லாம் சொன்னார். சொல்கிறச்ச வந்து ஒரு சாதாரண பொண்ணாக நான் வந்து பார்க்கல அதை, அதாவது இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருலாம் யோசிக்கல. அந்த டைம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் ஹஸ்பண்ட் என்னை நம்பி வந்து சொல்லியிருக்காரு, இந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணும். நம்பினதுனால நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவரோட பிஹேவியர்லாம் பார்த்தா என்ன தான் ஃபுல்லாக வந்து விரும்புகிற மாதிரி இருக்குது. அதனால வந்து எனக்கு அந்த தாட் எல்லாம் வரவே இல்லை ஃபுல்லாக. அந்த க்ரஷை பற்றி என்ன அவருடைய என்ன க்ரஷ் சொன்னார், அவருடைய க்ரஷஸ்ல எதை பற்றி சொன்னார்? சாரி, அது டூ பர்சனல் இல்லைங்களா? ஓகே, வாட்ஸ் ராங் வித் தட்? க்ரஷஸ்னா என்ன, காலேஜ்ல வந்து அவருக்கு யாரை பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு நிமிஷம். இல்ல ஐ சப்போர்ட் யூ மா, ஐ சப்போர்ட் யூ. வாட் இஸ் திஸ் தென்?
என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு க்ரஷ்ஷே இல்லை அப்படின்னு சொன்னார்னா தான் நான் நம்ப மாட்டேன். கண்டிப்பா ரொம்ப ஒரு நார்மலான பர்சனுக்கு கண்டிப்பா க்ரஷ் இருந்திருக்கணும். இது எந்த ஒரு பொண்ணுக்கும் தெரியணும், பையனுக்கும் தெரியும். ஸோ அவர் சின்ன வயசுல அவரோட க்ரஷ்ன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடியே சைக்கிளே சுற்றினேன், ஒரு நாள் கீழே விழுந்துட்டேன், இந்த கதையெல்லாம் சொன்னார். இதெல்லாம் எனக்கு சுவாரஸ்யமாக தான் இருக்க ஒழிய அதனால ஸ்கூல் படிக்கும்போது எப்படி அவர் க்ரஷ் வரலாம்னு நான் நினைச்சேன்னா அது ரொம்ப முட்டாள்தனமாக எனக்கு தெரியுது. ஓகே, இவங்க சொல்ற எல்லாரும் சொல்றதுலேயும் உண்மை இருக்குல்ல. எல்லா ஆண்டையும் எல்லா பெண்டையும் ஏதோ ஒரு க்ரஷ் இருந்திருக்கும் இல்லையா? அதையே நீங்கள் மறைக்கிறீர்கள். சார் என்னோட க்ரஷ் நான் ஏன் சொல்ல மாட்டேன்னா, நான் இப்போது சொல்ல ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சார். நான் என்ன நினைக்கிறேன்னா, க்ரஷ் இல்லாத ஆணும் பெண்ணும் சயின்டிஃபிக்காக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஒவ்வொருத்தரும் ஒரு சைக்கிளில் போகும்பொழுதோ இல்லை வண்டியில் போகும்பொழுதோ நிச்சயமாக திரும்பி பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும் வாழ்க்கையில். தட் இஸ் க்ரஷ். நீங்கள் நினைக்கிற மாதிரி 10 வருஷம் நான் லவ் பண்ணிட்டேன், 5 வருஷம் லவ் பண்ண அப்படிலாம் இல்லை. நிச்சயமாக ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணை பார்த்துருப்பா, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்த்துருப்பான். இப்படி பார்க்காதவங்க உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஓகே, ஒரு அம்மா ஒரு போல்டா சொல்றாங்க எல்லாருக்கும் க்ரஷ் இருக்குன்னு, ரைட்டா? இந்த க்ரஷ்ஷை நீங்க மறைக்க என்ன காரணம்? ஏன்னா என் ஒய்ஃபை நான் சந்தோஷமா வச்சுக்கணும். சரி, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், நிச்சயமாகி 1 மந்த் கேப் இருந்தது. அப்போ வந்து என் ஒய்ஃபுக்கு நானும் வந்து நிறைய பேசிக்கிட்டோம். அப்போ வந்து என் ஒய்ஃப் என்கிட்ட கேட்குறாங்க, என்னென்ன விஷயங்கள் கேட்டாங்க, நான் என்ன விஷயத்த மறைச்சேன்னு சொல்லிடுறேன். நீங்கள் யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் யாரையாவது சைட் அடிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பெண் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதான்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ தான் பொண்ணு பார்த்து இன்னும் மேரேஜே ஆகலை, பொண்ணு நிச்சயம் மட்டும் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அப்போயே ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, உண்மையை சொல்கிறதா பொய் சொல்கிறதா. என் ஒய்ஃப்கிட்ட நான் வந்து செக் பண்ணேன். என்ன சொன்னேன் தெரியுமா? எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காதுமான்னு சொன்னேன். என்னை பார்த்தா பொண்ணுங்களுக்கே பிடிக்காதுன்னு சொன்னோன்னே என் ஒய்ஃபோட ஃபேஸில் அவ்வளோ பிரைட்னஸ், அவ்வளோ சந்தோஷம். நான் ஏன் அதை மெயின்டைன் பண்ணக்கூடாது? நான் என் ஒய்ஃப் சந்தோஷமாக தான் நான் வச்சுக்கிறணும். ஓகே, வேற என்ன ரீசன்? எதற்காக உங்கள் க்ரஷ்ஷை உங்கள் மனைவி கிட்டே நீங்கள் சொல்லலை, ஆண்கள் மட்டும்? என் மேலே இருக்க நம்பிக்கையை வந்து நான் கெடுக்க விரும்பலை. என் மேலே அவங்க ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க, இவர் வந்து நமக்கு தான் அப்படின்னு. அந்த நம்பிக்கையை வந்து நான் கெடுக்க விரும்பலை. க்ரஷ்ஷை சொன்னால் நம்பிக்கை கெட்டு போய் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நமக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணை வந்து ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்ற போது வந்து அவங்களோட மைண்டு வந்து கொஞ்சம் சங்கடப்படும். நீங்கள் 7ஆம் கிளாஸ்லையோ 8ஆம் கிளாஸ்லையோ பார்த்து ஆசைப்பட்டு கொய்யாக்கா வாங்கி தின்ன அந்த பிள்ளை சொல்லலை. அல்ல, அதான் க்ரஷ்ஷு. அல்லது இருக்கலாம், அதுக்கப்புறமும் க்ரஷ் எல்லாம் வரலாம். உங்கள் டீச்சரை பிடிக்கும், அது கூட க்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, அதாங்க க்ரஷ்ஷுங்கிறது. ஒரு கன நேரத்தில் ஒருவர் அப்படி பிடிக்கும். அப்போ வந்து அது தெரிஞ்சிச்சுன்னா, நமக்கு முன்னாலே ஒரு பொண்ணு மேலே இவருக்கு ஆசை வந்துச்சே சே அப்படின்னு உங்கள் பொண்ணு வந்து உங்களை தப்பாக நினச்சிருங்கிறீங்க. இல்லை, பைக்கில் போகல ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு சைடில் இப்படியே பார்க்குறீங்களே, அப்போ உங்களை தப்பாக நினச்சிட மாட்டாங்களா? தெரியாது. இல்லை, தெரியாது. என்ன சார் பேசுறீங்க? என்ன லாஜிக்? இதனால ஒரு பொண்ணோட மனசு புண்பட்டு போயிடும். நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் பைக்கில் நீங்கள் போகல, நீங்கள் பார்க்குறது தெரியாமலாம் இருக்காது. ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு ஒரு வித்தியாசம் தான். ஆம்பளைங்களுக்கு லைட்டாக தெரியாட்டி தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்குவாங்க, பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே கண்டுக்காத மாதிரியே இருப்பாங்க. அப்போ அவங்க மனசு கோணாதா? பாவம் பொண்டாட்டி மனசு கோணாமல் நடந்துக்கிறவராச்சே நீங்கள். அப்போ உங்க பொண்டாட்டி மனசு கோணாதா? இல்லை, அது தெரியாமல் தான் நம்ம வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதெல்லாம் கிடையாது சார். நீங்கள் வண்டியில் போகிறப்ப பார்க்கல தெரியும் தான் சார், பட் தெரியாமல் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஓகே, சரி. அவங்க சொன்ன மாதிரி க்ரஷ்ஷை கிராஸ் பண்ணாமல் யாருமே வந்துட முடியாது. சரி. ஸோ இப்போ என்னோட க்ரஷ் வந்து என்னோட ஒய்ஃபை ஷேர் பண்ணேன்னா அதை அட்வான்டேஜாக அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களோட க்ரஷ் என்னோட ஷேர் பண்ணுவாங்க. அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை எனக்கு கிடையாது. காம்ப்ளெக்சிட்டி கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கு. நீங்கள் வந்து மேடை பேச்சுக்காக மேடம் ஒரு நிமிஷம், நீங்கள் வந்து மேடை பேச்சுக்காக பேசலாம், நீங்கள் மேடை பேச்சுக்காக பேசலாம், ஆனால் அந்த காம்ப்ளெக்சிட்டி எல்லாருக்குமே இருக்கு. இல்லை, ஓகே, நீங்கள் ஓப்பனாக பேசுகிறீங்க தம்பி, உண்மை இது. இது வரைக்கும் க்ரஷ்ஷை சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சது கூட இல்லை. சொல்லணும்னு அந்த டாபிக்குள்ளே நாங்கள் போனதில்லை. ஸோ க்ரஷ்ஷை சொல்லணும் அப்படின்னு அந்த மாதிரி யோசிச்சது இல்லை. என்னோட க்ரஷ்ஷை வந்துட்டு நான் என் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லலை, பட் என்னோட சிஸ்டருக்கு தெரியும். அந்த பொண்ணு பார்த்தா அழகாக இருக்குன்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, என்னோட சிஸ்டர் வந்துட்டு ஒய்ஃப்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அவன் 7th படிக்கும்போது அந்த பொண்ணு முன்னாடி சுற்றி இருந்தான். சரி, என்னாச்சு? அதனால ஒன்றும் ஆகலை பெருசாக, ஒன்றும் அவங்க கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் உங்கள் க்ரஷ்ஷை சொன்னீங்களா? நான் என்னோட க்ரஷ்ஷை சொன்னேன் ஒய்ஃப்கிட்ட, ஆனால் அவங்க நம்பலை. அதுக்கு ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒழுங்காக பார்க்க தெரில, பேச தெரில, சிரிக்க தெரில, உங்களையெல்லாம் ஒரு பொண்ணு லவ் பண்ணிப்பாங்கிறத என்னால் நம்ப முடியலன்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப ஜாலியாக கரெக்டாக சொல்லிவிட்டாருங்க. அதை கூட சிரிக்காமல் தாங்க சொன்னார். கொஞ்சம் ரஃப்பான ஆள் நீங்கள். அவர் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட் தான் எனக்கு வந்துச்சு. ஏன்? அவர் அப்படிதான் இருப்பார். அவர் பண்ண மாதிரி எனக்கு தோணல. அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். நான் எப்படி நீங்கள் க்ரஷ் பண்ணியிருப்பீங்க? போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். நீங்கள் இப்போ சொல்லுங்கள் சார், உங்கள் க்ரஷ்ஷை பற்றி சொல்லுங்கள். இந்த உலகம் நம்பட்டும். 8வது படிக்கும்போது பார்த்து சிரிச்சது, அவ்வளோதான். பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன எவ்வளோ க்ரஷ், எவ்வளோ ஆசை உங்கள் மேலே, அதை சொல்லுங்கள். அது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க இருந்தாங்க சார். சரி.
நார்மலாக எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு க்ரஷ் மாதிரி தான், சும்மா பார்த்தது தான். நானும் நம்பல சார், உங்களுக்கு க்ரஷே கிடையாது. இவர் போஜா பார்த்தாராம் சிரிச்சாராம். ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, இவ்வளோ வீரமாக இந்நேரம் பேசுறீங்க, இதை சொல்ல அவ்வளோ வெக்கப்படுறீங்க. ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருந்தது. ஆனால் அவங்க வெக்கம். அவருக்கு இன்னொரு பொண்ணு இவர் மேலே க்ரஷ்ஷாக இருந்துச்சு, அது எனக்கு தெரியும். தெரிஞ்சே தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியாது? அவருக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஓ, அவர் மேலே அந்த பொண்ணு ஆசையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்? தெரியும். தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பட் உங்களுக்கு அவர் மேலே எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஏரியா வருது. கடந்த காலத்தில் வேறு யாராவது ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ காதலித்திருந்தால் அதை சொல்லலாமா? சொன்னவங்க யாரு, சொல்லலாமா? நான் 10th படிக்கும்போது அது எப்படின்னா, பசங்க நான் போகும்போது அந்த பொண்ணு என்ன பார்க்குறதும், நான் அந்த பொண்ணை பார்த்து, நான் 10th கிளாஸ் படிக்கும்போது நான் டூரில் போய் அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். அந்த பொண்ணை ஏற்றுக்கல. அதை நானே என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நடந்துச்சு. அந்த பிள்ளை ஃபேஸ்புக்கில் எனக்கு இப்போ ஃப்ரெண்டாக இருக்குது. அதையும் நான் காமிச்சேன். ஏன் இதை சொல்லணும்னு தோணுச்சு? இது வேற யார் மூலியமா தெரிஞ்சு நாளைக்கு வேற எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் எனக்கு தோணுனால. இது எப்படி தெரிய வரும்? லவ் மேரேஜ் அதனால ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போவாங்க. ஸோ பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டாப்பிக்காக வரும். சொல்லணும்னு சொல்ல இந்த டாபிக் அடிப்படும் போது இந்த மாதிரி இருந்திருக்கு, இது சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு இல்லை. டாப்பிக்காக கிடைக்கும் போது அதையே மறைக்கணும். அந்த பொண்ணு பேரு அது உங்களுக்கு ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஹீ இஸ் ட்ரூ டு மீ, அவ்வளோதான் எனக்கு தெரியும். வேற யார் தன்னுடைய காதலை, முன்னாள் காதலை சொன்னவர்கள்? எங்கள் ஹஸ்பண்டு மேரேஜ் முன்னாடி ஒருத்தருங்க விரும்பியிருக்காங்க. எங்களே சொன்னாங்க, இதுமாதிரி நான் ஒரு பொண்ணை விரும்பினேன், அது எனக்கு நானும் விரும்பினேன், அவங்களும் விரும்பினாங்க. ஆனால் எங்கள் அப்பான்னு வந்து கேட்டேன், நான் அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு. நான் எங்கள் அப்பா வேணாம், அந்த பொண்ணெல்லாம் கட்டக்கூடாதுன்னு. நான் அந்த பொண்ணை தான் கட்ட ரொம்ப இது பண்ணியிருக்காரு. வேணாம்னு சொன்னால் அவங்க அப்பா திட்டிருக்காரு. உடனே சரி விட்டுருக்காரு. அவங்க ரொம்ப இவரும் விரும்பினார், அவங்களும் விரும்பினாங்க. எங்களும் ஓப்பனாக சொன்னார். அவர் அதை சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம்லாம் கேட்டேன். எங்கள் வீட்டில் பெரியவங்க ஒத்துக்கலையே, நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணு, உன் பேர் கொண்ட பொண்ணு தான் அந்த பொண்ணு சொன்னார். அதனால தான் முன்ன நான் கட்டினேன். ஓ, அந்த பொண்ணு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? காமிச்சிருக்காங்க, நல்லா இருப்பாங்க. நான் அதெல்லாம் ஒன்று தப்பா பெருசாக எடுத்துக்கல. பெருசாக எடுத்துக்கல. ஓகே. வேறு யார் தன்னுடைய முன்னாள் காலை தன்னுடைய மனைவியிடமோ கணவனிடமோ சொன்னவர்கள்? எல்லாமே சொல்லிட்டேன் சார். அது என்னென்னா வந்து எதையும் மறைக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அவகிட்ட எல்லாமே ஓப்பனாக எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதை அவங்க ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்களா? எடுத்துக்கிட்டாங்க. உங்கள் மனைவி இங்கே வந்திருக்காங்களா? இருக்காங்க. சொல்லியிருக்காரு சார். சொல்லியிருக்காரு. நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்களா? ஆமாம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை. அப்புறம் ஏன் புருஷன் பொண்டாட்டிட்டு அதெல்லாம் சொல்லப்படாதெல்லாம் அங்கே போய் உட்காந்துருக்கீங்க? நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், அவர் சொல்லியிருக்காரு எனக்கு. ஓ, அவர் சொல்லலாம், நீங்கள் தான் சொல்ல மாட்டீங்க. நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், அவர் சொன்னார். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். இப்போ சொல்லுங்க, நீங்க உங்களுடைய முதல் காதலை உங்க மனைவி கிட்ட சொன்னீங்களா? சொன்னதால் என்ன நடந்துச்சு? இட்ஸ் சீரியஸ் ஸ்டாஃப். சொல்லுங்க சார். நீங்கள் உங்கள் முதல் காதலை உங்கள் மனைவியிடம் சொன்னீர்களா? சொன்னதால் என்ன நடந்துச்சு? சொல்லுங்க சார். நீங்கள் உங்கள் முதல் காதலை உங்கள் மனைவியிடம் சொன்னீர்களா? சொன்னதால் என்ன நடந்துச்சு? என்னுடைய இரண்டாவது மனைவி அவங்க என்னை மன்னிக்கணும். இது எந்த அளவுக்கு ஒளிபரப்பாகுதுன்னு எனக்கு தெரியாது. அதை எப்படி நீங்கள் காட்ட போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. தயவுசெய்து இது என் மனசில் இருந்த ஒரு விஷயம், யாருக்குமே தெரியாது. அதை நான் தெளிவுபடுத்த விரும்பலை. பட் அது இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து ஃப்ராங்காக பேசக்கூடியவங்கிற இடத்துல இருந்து நான் பொய் சொல்ல விரும்பலை.
அதுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் ஒய்ஃப் வந்து தயவுசெய்து என்னை மன்னிக்கணும். அதை நான் என்ன சொல்கிறேன், அவங்க சொல்லிட்டாங்க நீ எது சொன்னாலுமே நான் அதை வந்துட்டு கண்டுக்க மாட்டேன்னு. நான் சொன்னேன், என் காதலை சொன்னேன், நான் மறுக்கலை. அந்த காதனால் நான் வந்து அவங்கள எதுவுமே அவங்கள ஏமாற்றலை, அவங்கள நான் ஒரு அதாவது என்ன சொல்கிறது கைப்பிடிக்கலை, அதெல்லாம் நான் வந்து அவங்க மேலே வந்து நான் வந்து கை தொடலை, இதெல்லாம் செய்யலை. அது ஒரு லவ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அது சக்ஸஸ் ஆகலை. ஒரு நாள் வந்து இவங்க வந்து எனக்கு 2வது மனைவி. என் முதல் மனைவிட்ட ஏதோ ஒரு எமோஷனில் சொல்லிட்டேன். நான் ஒன்றும் ஒரு பெரிய விஷயமாவும் சொல்ல. அதை வந்து ஒரு சின்ன வந்து அவங்களுக்கு அந்த விஷயம் எப்படி தெரியும்னா, எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய தம்பி வந்து தங்கியிருந்தாங்க. அந்த பையன் வந்து நான் ஊரில் வந்து சின்ன வயசில் நான் பண்ணின சில விஷயங்கள்லாம் வந்து இவர் இப்படிலாம் செய்வார் போவார்னு சொல்லி என் முதல் மனைவியினுடைய மனசில் சொல்லியிருப்பார் போலுங்க. ஆனால் அது எனக்கு தெரியல இந்த விஷயம். அவங்க வந்து உங்கள் தம்பி உங்களை பற்றி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மைன்னொடனே அது நானும் ஒத்துக்கினேன். அது வந்து உண்மை தான். நான் வந்து வேலை இல்லாத கண்டிஷனில் நான் வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் வர்ற அந்த ஒரு இது மாதிரி நான் போனேன், பார்த்தேன், கொண்டேன் அப்படின்னது. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து நானும் லவ் பண்ணோம். ஒரு நாள் வந்து நான் வந்து கனவுல வந்து எனக்கு ஏதோ சம்திங் ஆனதுனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்னு அந்த பொண்ணு எப்பயோ சொன்ன விஷயத்த என் ஒய்ஃப்கிட்ட அதை நான் சொன்னேன். அவங்க வந்து என்னுடைய முதல் ஒய்ஃப் வந்து என் மேலே அந்யோன்யமான ஒரு அன்பு இல்லாத காலத்தில் நான் வந்து என்னுடைய நான் லவ் பண்ண பொண்ணு வந்து என் மேலே கனவுல நான் பட்ட கஷ்டம்னு சொன்னவனவே அது அந்த அளவுக்கு ஃபீலாக இருந்துச்சுன்னு நான் இவங்களை இது பண்ணுறதுக்காக நான் அந்த சொன்ன வார்த்தை அவங்கள சூசைடில் கொண்டு விட்டுச்சு. அதன் பிறகு ஒரு 2 ஆண்டு காலம் வந்து நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்தேன். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க எங்களுடைய மாமா பொண்ணு. அதுக்கப்புறம் நான் வந்து இவங்களை 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது இப்போது. அதாவது டங் ஸ்லிப்பாயின்னு சொல்லுவாங்கள்ல, அது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அதுதான் நான் இப்போ அதாவது அங்கே உட்காரல. நான் ஓப்பன் மைண்டு. ஆனால் அது எந்த அளவுக்கு கொண்ட நான் வந்து என்னுடைய என்னுடைய லைஃபே புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லுவேன். நான் வெளிப்படையாக பேசுகிறேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்தேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் சொல்லலாமா அப்படின்னா நான் சொல்லுவேன், வெளிப்படையாக நான் சொன்னேன். ஆனால் அதை எடுத்துக்கிட்ட விதம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நான் இன்றைக்கும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். இருந்தாலும் நீங்கள் நினச்சது உண்டா, நம்முடைய முன்னாள் காதலை மனைவி கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்க உயிர் பிழைச்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுனது உண்டா? அவங்க வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த நிலைப்பாட்டுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது வந்து அது இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது, யாருக்குமே தெரியாது. அவங்க அந்த நிலைப்பாட்டுக்கு போகிறதுக்கு 99% வேறு வழி இருந்தாலும் 1% நாம் அதுக்கு காரணமாக இருந்துட்டோமோன்ற ஒரு ஃபீல் இன்றைக்கி இருக்குது எனக்கு. இப்போ கூட சொல்லுவேன். நான் வந்து சொல்கிறதுக்கு என்ன, நான் அனுபவப்பட்டேன். ஒரு லைஃப்பை இழந்து இன்னொரு லைஃப்பை நான் வந்து பெற்றிருக்கேன். என் ஒய்ஃபுக்கே இது வரைக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு விஷயத்தை தாங்கக்கூடிய ஒரு சக்தியான ஒரு இவ்வளோ பேசுகிறாங்க, எவ்வளவோ பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தாங்கிக்கக்கூடிய அந்த மைண்டு இல்லாத பொண்ணுன்னு சொல்கிறதா, இல்லை இந்த விஷயத்த யாரும் தாங்கிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறதான்றது என்னால் அதை டிசிஷன் எடுக்க முடியல. எதிர் வீட்டுக்காரங்களும் நாங்களும் சேர்ந்து தான் அந்த கதவை உடச்சி உள்ளே போய் நாங்கள் வந்து என்னுடைய ஒய்ஃபை வந்து கீழே இறக்கி போட்டோம். அசோசியல் என்ன சொன்னாங்கன்னா, அவங்கள வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு, என் குழந்தை 2 வயசு குழந்தை மட்டும் தான் இருக்குது, இவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து இன்றைக்கி இட்டுன்னு போயிட்டு அவங்க எரிச்சிடுவாங்க. நாளைக்கு வந்து உன்னை ஒரு கொலைகாரன்னு வந்து உன்னுடைய குழந்தை சொல்லாதுன்னு என்ன நிச்சயம், உலகம் சொல்லாதுன்னு என்ன நிச்சயம், ஊர் சொல்லாதுன்னு என்ன நிச்சயம். எனக்கு அது கொஞ்சம் சரின்னு பட்டுது. இன்றைக்கி நம்ம நிரபராதியாக இருக்கலாம், எதிர்காலத்துக்கு நம்ம என்னன்றது தெரியணும் இல்லையா, என்னுடைய பொண்ணுக்கு தெரியணும் இல்லையா. அதனால் அன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து சம்திங் இவர் எதை வந்து செய்யலைங்கிற ஒரு ப்ரூஃப் வந்ததுனால உலகத்துக்கு என்னை தெரிய வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். நான் எதுக்காக இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் உட்காந்தேன். நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்க, பட் தப்பு இல்லை, ஏன்னா நான் தப்பு செய்யலை.
ஆனால் எல்லாரும் வந்து நம்ம பெருமையாக இப்போ இவங்க இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்கிறத வச்சு இதை வச்சு நான் எப்படி முடிவு எடுக்கிறேன்னு தெரில, அதனால் அவங்க லைஃப்பை காப்பாற்றிக்கிறேன்னு சொல்கிறதா, நாங்களாம் ஓப்பனாக இருந்துட்டு என் லைஃப்பை இழந்துன்னு சொல்கிறதா, எது பெட்டர்ன்றது என்னால் தீர்மானிக்க முடியல. ஆனால் நான் இழந்தது அதிகம். எனக்கு அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்த பிறகும் கூட என்ன ஒரு 1 இயர் கழிச்சு அவங்களுடைய குடும்பத்துலேருந்து எனக்கு பொண்ணு கொடுக்க வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த பொண்ணு இறந்த பிறகு என்னுடைய பொண்ணை வந்து 2 வயசில் வந்து விட்டுட்டு இறந்தாங்க. 2 வயசில் விட்டுட்டு போனாங்க. இன்றைக்கி 12 வயசு ஆகுது என்னுடைய பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண போகிறாங்க. அதன் பிறகு அந்த பொண்ணை வளர்க்குறதுக்கு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுக்கு உறுதுணையாக இருந்தது எங்களுடைய ஒய்ஃப் தான். அதுக்கு நான் அவங்களுக்கு வந்து நன்றி சொல்கிறேன் இந்த இடத்துல. அவங்க வந்து இன்றைக்கி கூட சொல்கிறேன், நீங்கள் கேட்ட கேள்வி இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க என்கிட்ட கேட்கல எதனால் இறந்தாங்கன்னு. தன்னுடைய பழைய காதலை சொல்கிறது மூலமாக அது ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் அதை ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கிறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதை சொன்னதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிறது. ஆள் பொறுத்து, தனி மனிதருடைய ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய மனநிலை பொறுத்து இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் இவருடைய கேஸ்லேயும் பார்க்க முடியுது. ஆரம்பத்துலேருந்தே விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தவர் தான். ஆனால் அவருக்குள்ளேயும் அப்படி ஒரு சோகமும் ஒரு சிக்கலும் நான் பேசுவேன். வாதத்துக்கு வந்து எப்படி வேணாலும் நான் பேசுவேன். யதார்த்தம் என்னன்னு ஒன்று இருக்குது, நிஜம் என்னன்னு ஒன்று இருக்குது. இது நிஜம். இதை தாங்கி, அதாவது நான் சொன்னேன், அதுலேருந்து மீண்டும் வந்தேன். இன்றைக்கி நான் அதை வெளிப்படையாகவும் பேசுகிறேன். நான் தப்பு பண்ணலை. அதான் என்னால் பொறுத்தவரை என்னால் வந்து அவங்கள வந்து நான் வந்து இது என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, இதை நான் வந்து ஒரு உன்னால் உள்ள ஒரு லவ்வை வந்து சொல்லக்கூடாதுன்றது என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல. நான் அவங்க சொன்னாலும் அதை சொல்லக்கூடாதுன்றதில்ல, சொல்லணும் ஆகிப்போச்சு. அதை எடுத்துக்கிற விதங்கள் ஏன்னா அதை வந்து ஒரு தற்கொலை முயற்சிக்கு போகிற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயமான்றது என்னுடைய கேள்வி. சாருடைய கதை ரொம்ப சுகமான கதை. அது வந்து ஒரு விதிவிலக்கான விஷயம் நினைக்கிறேன். அவரே சொன்னார், அது முழுக்க வந்து நான் வெளிப்படுத்துறதுனால முழுக்க அது நடக்கலை, வேறு பல காரணங்களுக்குன்னு சொன்னார். அது விதிவிலக்கான விஷயம். பட் பெரும்பாலான வீடுகளில் வந்து ஒரு காதலை சொல்வதனாலேயோ இல்லாட்டி ஒரு பிரச்சனையை பற்றி பேசுவதனாலேயோ இல்லாட்டி பொருளாதார ரீதியான விஷயங்கள் ஏற்படுத்துவதனாலேயோ ஒரு பிரிவு வந்து வராதில்லை. பெரும்பாலும் பிரிவுகள் வருது, பிரச்சனைகள் வருதுன்னா அது வந்து ஒரு சரியான பேச்சுவார்த்தை அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால தான் வருது. தன்னுடைய பழைய காதலை கணவனோ மனைவியோ சொல்லிய போது எனக்கு அது ஒரு பிரச்சனையாக இல்லை, இது ஒரு ஸ்போர்ட்டிவாக நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு இந்த தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த தரப்பில் அப்படி வெளிப்படையாக சொன்னாலும் கூட உள்ளுக்குள் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கத்தான் செய்யும். அதுதான் மனித இயல்பு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அதுதான் மனித இயல்பா, இல்லை இப்படியும் இருக்க முடியுமா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நான் ஒரு பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ண சொல்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தேன். நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். இதை வந்து நான் எங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் வச்சுட்டேன். என் கல்யாணத்துக்கு அவங்க வரல. என் கூட ஒர்க் பண்ணுற பையனோட கல்யாணத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க. அதை பார்த்ததும் ஜாலியாக அந்த பொண்ணோட நல்லா பேசினாங்க, எல்லாம் இருந்தாங்க, யூஸ்வலாக இருந்தாங்க. யூஸ்வலாக இருந்தவங்க அந்த கல்யாணம் விட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தள்ளி வந்த பிறகு பைக்லேருந்து லைட்டாக கேப் வந்தது. பைக்லேருந்து தள்ளி உக்காந்தாங்க. நைட்டு படுக்க வந்து 3-3:30 வரைக்கும் நான் தூங்கலை. அந்த அளவுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனை உங்களுடைய அந்யோன்யத்தை எந்த அளவுக்கு எடுத்திருக்கு? அதாவது உங்களுடைய முன்னாள் காதல் உங்கள் மனைவிக்கு தெரிந்ததால் ஏற்பட்ட பிரச்சனை உங்கள் அந்யோன்யத்தை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கதா நினைக்கிறீங்க? கூட ஒர்க் பண்ணுறவங்க அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் யார் கல்யாணத்துக்கு போனாலும் அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க நல்லா அன்னோனியமாக 2 பேர் பேசிப்பாங்க அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, அந்த பொண்ணை பார்த்தா நீ என்னை பார்த்து வழியில், அந்த பொண்ணை பார்த்தா வழிஞ்சேன்னு சொல்லி என்னை இது பண்ணுவாங்க. அப்போ நமக்கு கஷ்டமாக. ஆனால் நான் வந்து நான் தான் லவ் பண்ணதை பற்றி சொன்னால் நீ ஏற்றுப்பியான்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு லவ் வந்து உனக்கு எப்பவுமே மனசில் பாதிக்கும், நீ எப்போ அதை பார்த்தாலும் அதுதான் நீ யோசிப்ப அப்படின்றத அவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் அதை நான் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். வேறு யார் காதலை, முன்னாள் காதலை கணவனிடமோ மனைவியிடமோ சொன்னவர்கள்? நான் சொல்லியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் வந்து என் ஒய்ஃப் வந்து என்ன சொன்னேன்னா, சரி ஓகே டன் இஸ் டன், இனிமே லெட்ஸ் பி சின்சியர். அதனால் இனிமேல் வந்து பாஸ்ட் வந்து என்றைக்குமே வந்து ஃபஸ்ட் லவ்ங்கிறது யாருக்குமே மறக்காது. இது வந்து எல்லாருக்குமே நம்மளும் வந்து ஹியூமன் தான், யாரும் காட் கிடையாது, மேலேருந்து விழலை. அதனால் இப்போ கூட நான் சப்போஸ் அந்த ஏரியாவுக்கு பக்கம் போனால் கூட சப்போஸ் அந்த பழைய லவ்வர் வாட் எவர் யூ கால் இட் அஸ், அந்த சப்போஸ் அவள் வந்து ஷீஸ் இன் யூஎஸ், ரொம்ப பெரிய லெவலு, அண்ட் மோரோவர்
அன்றைக்கி ஏதோ ஏதாச்சும் ஏதோ ரோட்டில் பார்க்கும்போது கூட நான் அப்போது ஹெல்மெட் போட்டிருந்தேன். ஐ வாஸ் ஏபிள் டு ரெகக்னைஸ். நான் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன் போகிறா பாரு அப்படின்னு. என் ஒய்ஃப் வந்து மிஸ் பண்ணிட்டா. மிஸ் பண்ண உடனே நான் என்னாச்சு, என் ஒய்ஃப் சொன்னா இல்லை திருப்பி நீ ரவுண்ட் அடி, திருப்பி ஐ வாண்ட் டு சீ ஹர், எப்படி இருக்கான்னு தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா. நான் சொன்னேன் இல்லை சி நீ என்ன சொன்ன, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு, கத்தம். அதனால நான் வந்து அதை பற்றி நினைக்கல. என் ஒய்ஃப் வந்து ஷி வாஸ் ஸோ ஆங்ஷியஸ், எப்படி இருக்கான்னு தான் பார்க்கணும். சரி நீ ப்ரப்போஸ் பண்ணியிருக்க, டெஃபினட்டாக நல்லா தான் இருப்பா, அதனால பார்க்கணும்னு சொன்னா. ஆனால் பட் ஐ ரெஃப்யூஸ்ட். வேண்டாம், எனக்கு அது வேண்டாம். அதாவது லைஃப்பில் வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணேன், பட் என்ன சொல்கிறது, ஷீ டிடன்ட் ரெசிப்ரோகேட். அதனால் எங்கள் அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க, லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் உன்னை தேடி வருது, சப்போஸ் இஃப் இட் ரெஃப்யூசஸ் யூ, ரெண்டாவது தடவை வந்தால் கூட யூ ஷுட் நாட் அக்செப்ட் இட். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பாடம் மாதிரின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி பர்சனல் லைஃப், அதாவது இது வந்து நம்மளோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து இட் ஷுட் நாட் ஸ்பாயில். அதனால் நான் வந்து ஐ ரெஃப்யூஸ்ட். அதான் இந்த இதில் வந்து இண்டிவிஜுவல் ஒரு தனி மனிதனுடைய சென்சிட்டிவ்னஸோடு இது நேரடியாக கனெக்டடாக இருக்குது. அதான் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்க முடியுது. அவங்க வந்து அதை விளையாட்டாக எடுத்துக்கிட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணோட பேர் இருக்க காரணத்தினால தான் உன்னை கல்யாணம் பண்ணேன்னு சொன்னதை கூட ஒரு சாதாரணமாக தான் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் முதல்ல ஒருத்தங்க சொன்னாங்க, என்னுடைய கணவர்கிட்ட இந்த லாஸ்ட் ரோவில் இருக்கவர் அழகாக இருக்கார் அப்படின்னு நான் ஓப்பனாக சொன்னேன், இதில் ஒன்றும் விஷயமே இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு கமெண்ட் அடிக்கிறது, அல்லது இன்னொரு ஆணை பற்றி இவர் அழகாக இருக்கார் அப்படின்னு கணவர்கிட்டே சொல்கிறது, அல்லது வந்து ரோட்டில் போகிறப்போ பஸ்ஸில் போகிறப்போ இந்த பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி சொல்கிறதுல என்ன த்ரில் இருக்குது அல்லது என்ன ஹாப்பினஸ் இருக்குது? ஹாப்பினஸ் அப்படிங்கிறதுக்கு இல்லை, ஜஸ்ட் ஒரு பார்க்குறத ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஃப்ராங்க், அவ்வளோதான். நம்ம வந்து இவங்க வந்து எல்லாத்தையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இதில் நமக்கு வெளிப்படையாக நிற்குது. அவர் ரொம்ப ஹானஸ்டா இருக்காரு நம்ம கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும். அவர் இன்னொரு பொண்ணு அழகா இருக்காங்கன்னு உங்கள்ட்ட பார்த்து நேரடியாக சொல்றது உண்டா? சொல்லுவார். அது வந்து அவர் அவ்வளவு தூரம் அவர் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா ஃபீல் பண்றாருன்னு தான் அதுல ஒரு சந்தோஷம். நீங்களும் அந்த மாதிரி சொல்றது உண்டா? சொல்றது உண்டு. அவர் அதை அக்செப்ட் பண்ணிப்பார். அவரும் அதை அக்செப்ட் பண்ணிப்பார். பைக்கில் போயிட்டுருக்கப்போ யாராவது பொண்ணை பார்த்தோன்னா சூப்பராக இருக்கால அப்படின்பேன். அவ்வளோ உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போவாங்க. அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவளும் அதே மாதிரி நிறைய வாட்டி சொல்லுவாள், நானும் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அந்த செகண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு சியர்னஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து இட்ஸ் லைக் அ காம்ப்ளிமெண்ட். இட் வில் கிரியேட் அன் ஹாப்பினஸ் இன் அஸ். ஜஸ்ட் அவ்வளோதான். அது நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து என்னுடைய பர்சனல் இமோஷன்ஸை ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது. நம்ம மறைக்கும் போது வந்து ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணுற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு. அது இல்லாமல் இவர் சொன்னார் இல்லையா, நான் பைக்கில் போகும்போது ஒய்ஃபுக்கு தெரியாமல் பார்க்குறேன்னு. எதுக்கு ஒய்ஃபுக்கு தெரியாமல் பார்க்கணும்? ஜஸ்ட்டு பார்க்குறீங்க, அவ்வளோதான். அது அப்படியே சிம்பிளாக முடிஞ்சு போயிடுது. ஒய்ஃபுக்கு தெரியாமல் பார்க்குறேன், அவள் பார்த்தா நினைப்பா, அந்தளவுக்கு ரொம்ப பெருசப்படுத்துறதுக்கு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் அதையும் கணவர்கிட்ட சொல்லணும். ஆஃப்டர் மேரேஜ் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஒருத்தவங்களை பார்த்து ரசிக்கக்கூடாது, அது ஒரு தப்பு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஒரு பேரியரை உடச்சிட்டு நான் வந்து கேஷுவலாக இருக்கிறேன், என் ஹஸ்பண்டோட நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறேன் அப்படின்றத வந்து நாங்கள் ரெண்டு ஷேர் பண்ணிக்கிறோம். அதில் எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. நல்லா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லாமல் இருந்து நம்ம பார்க்குறத அவர் கவனிச்சிட்டாருன்னா தப்பாக நினைப்பார் இல்லையா? நான் ஒரு விஷயத்தில் நிறைய திட்டே வாங்கியிருக்கேன். நாங்கள் ஃபஸ்ட் நீயா நான் ஷோ ஆரம்பித்த புதுசில் நாங்கள் உங்களோட கிரேஸ், நானும் என்னோட பெரிய டாக்டரும் டெய்லி எங்களோட வேலை என்னென்னா, ஷோ ஓப்பன் ஆனோடனே நீங்கள் என்ன வேர் பண்ணியிருக்கீங்க, ட்ரெஸ்ஸு என்ன ஸ்டைல் வேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்து அந்த பிஸி ஷெடியூலில் இருக்கிறதுனால அவங்க சொல்லுவாங்க, என்ன அவங்களோட தொழில் அது, அவங்க அதுக்காக பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நைட்டு அந்த லேட் நைட் கூட நாங்கள் அதுக்காக இந்த தீபாவளி அன்னைக்கு கூட நான் தூங்கிட்டேன் அன்றைக்கி, அந்த கடாமீஸ் அன்னைக்கு. அப்போ சொன்னால், மம்மி அங்கிள் நாட் ஃபீலிங் வெல்னா அப்படின்னா. அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிலிஷாக இருந்துட்டு ஒரு மாதிரி அதை பார்த்துட்டு அன்னைக்கு அவ சொன்னா. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணும்போது அது அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ணிவிட்டு அதை வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து டீஸ் பண்ண வேறு மாதிரி விதத்தில் அவங்க அதை கொண்டு வந்து நமக்கு அது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு அவங்க வேலை அவங்க பார்க்குறாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு ஒரு ஹிண்ட் பண்ணுறாரு, அது எனக்கு பிடிக்கலங்கிறத. ஆமாம். ஸோ அந்த பொசிசிவ்னஸ் ஒரு ஹஸ்பண்ட்க்கோ ஒரு ஒய்ஃப்க்கோ, ஹஸ்பண்ட் தான் இல்லை ஒய்ஃப் தான் இல்லை, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். அதுதான் அந்த உள்ளான பாசம் கண்டிப்பாக இருக்கும். ஆஸ் அ இந்தியன்ஸ் நம்ம இன்னும் ஃபாரினர்ஸ் அளவுக்கு நம்ம இன்னும் ப்ராட் மைண்டடாக வரல. அப்படிலாம் கிடையாதுமா, ஃபாரின்லேயே அதெல்லாம் உண்டு, நம்மளா தான் சொல்லி தர்றோம். ஆனால் அந்த கண்டிப்பான உள்ளான பாசத்தை வச்சு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. இது நம்ம சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது.
ரெண்டு பக்கமே கேட்குறேன், ஆண்கள் மட்டும் பதில் சொல்லலாம். என்னுடைய மனைவி ஒரு கதாநாயகனை அல்லது ஒரு டெலிவிஷன் பர்சனாலிட்டியை அல்லது ஒரு பாப்புலர் பர்சனாலிட்டியை புகழ்ந்து பேசுகிறதும் அதை பற்றி பேசுகிறதும் எனக்கு இரிட்டேட் ஆகுது. நான் வெளியில் சொல்கிறேன், சொல்லலை, அது வேறு விஷயம். ஆனால் அது எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிறவங்க யார் யார்? பேர் பண்ணுவாங்க. ஓகே, அது எனக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்காதுன்னு? என்னை விட அவன் அழகா அப்படின்னு ஒரு இது வந்துடும். புரியல, என்ன நீங்கள் ப்ராட் மைண்டட்? சில விஷயம் ஏற்றுக்க முடியல. இதான் என்ன புகழ்ந்து பேசுவாங்க அவரை பற்றி? அட்மையர் பண்ணுறதே சொல்கிறேன். அவ்வளோதான். நான் எல்லா மூவிஸும் பார்ப்பேன், எனக்கு ஹிந்தியும் பார்ப்பேன், தமிழ் பார்ப்பேன். ஹீரோனால போய் படம் பார்க்குறேன் அப்படின்னு அந்த ஒரு கான்செப்ட்கே நான் போகவே மாட்டேன். அவரை இரிட்டேட் பண்ணணும், அந்த ஒரு சும்மா ஒரு சண்டை உருவாக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான். வேற அந்த மாதிரி பண்ணுறது அவருக்கு பிடிக்கல. வாட்ச் யுவர் ஆன்சர், அவ்வளோதான். தெரியல, இது வரைக்கும் அந்த மாதிரி சும்மா ஒரு கான்ட்ரவர்சி வரணும், ஒரு பேச்சு வரணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் தவிர. மைக்கை கொடுங்க. அதான் மைக்கை வச்சு பேசுங்க நல்லா. அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டா காமிச்சிக்க மாட்டேன். இல்ல, அவருக்கே தெரியும் நான் எந்த ஒரு ஹீரோக்காக நான் ஒரு படம் பார்க்குறதோ அவங்க ரசிக்கிறதோ இல்லைம்மா. இதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் மெனக்கட்டவரை ஒம்பளுக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் போய் நீங்கள் அட்மையர் ஆகி அவர் பேசுகிறத அவர் வெளிக்காட்டிக்கலனால அவருக்கு பிடிக்கல, அதான் உண்மை. ஏன் முன்னாடியில் ஆட்டம் வந்துச்சா? இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது? கண்டிப்பா. சொல்கிறப்ப அது ஜாலியாக இருக்கும் சார். ஆக்சுவலாக பை ப்ராக்டிக்கலாக அது வந்து அக்செப்டட் கிடையாது. ஏன்னா ஆனால் சொல்கிறீங்க. ஆனால் சொல்கிறேன். பெரும்பாலும் இன்னைக்கு இந்த ஷோ நடத்துறதுடைய ஐடியாவே என்னென்னா, ஆஃபீஸுங்கிறது வேறு உலகமாக இருக்குது, நம்முடைய நடைமுறை வாழ்க்கை உலகம் வேறு மாதிரியாக இருக்குது. ஓகே, வீட்டில் அங்கே இருக்க சந்திக்கக்கூடிய ஆண்களை அங்கே சந்திக்கக்கூடிய பெண்களை பற்றிய பேச்சுக்கள் ரொம்ப சாதாரணமாக அவங்க ப்ராட் மைண்டட் தான் எல்லாருமே அப்படின்னு ஒரு சென்ஸில் பேசுகிறாங்க. மறைக்கிறதுன்னு இல்லை, தவறாக ஒன்றும் அங்கே நடக்கலை. இருந்தாலும் கூட அதை பற்றி புலங்காகிதத்தோடு பேசுகிற போது அது சில நேரங்களில் சிக்கலை கூட உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹவு டு யூ see this? இது ஒரு முக்கியமான டாபிக். அது ஏன்னா இன்றைக்கி நமக்கு வந்து எல்லோரும் லிபரலாக இருக்கிறத பற்றி ரொம்ப மாடர்னாக இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ குறிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப மாடர்னாக இருக்கும்போது ரெண்டு பேரும் சமமாக இருக்கிறது, விஷயங்களை ரொம்ப ஓப்பனாக பேசிக்கிறது அதில் ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு பக்கம் இவங்க பக்கம் சில நியாயங்கள் சொன்னாங்க, ஏன் வந்து எங்களால் ஓப்பனாக பேச முடியல, அது ஏன் பேச முடியலன்னா அவங்க பேசினா வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க பக்கம் ஒரு பக்கம் உரையாடல் முழுக்க வந்து துண்டுபட்டிருக்கு, அது ஒரு முக்கியமான காரணம். அவங்க பக்கம் வந்து உரையாடல் ரொம்ப சரளமாக இருக்குது, அதனால் அவங்க வந்து அதை பேச முடியுது. ஆனால் எனக்கு ஸ்டில் தோணுது, முழுக்க விஷயங்களை வெளிப்படையாக பேசுவது வந்து தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. அதுக்கான ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன். ஒரு ஜோடிக்குள்ளாடி நிறைய ஒரு உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதோடைய முக்கியமான நோக்கம் வந்து உண்மையை வெளிப்படுத்துவதோ ரொம்ப நேர்மையாக இருப்பதோ அதோ கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான நோக்கம் வந்து அந்த உறவை வந்து ரொம்ப உயிர்ப்பாக வச்சுக்கிறதுக்காக தான். உங்களுடைய பேச்சில் வந்து ஒரு கதை இருக்குது, உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசும்போதும் சரி, ஒரு கருத்தை சொல்லும்போதும் சரி, நீங்கள் அதை ஒரு கதையாக மாற்றுறீங்க. அதை கதைன்னா நமக்கு புக்கில் படிக்கிற கதை கிடையாது, பட் எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கற்பனை சேர்த்து உங்களுக்கு தேவையான விதத்தில் தகவல்களை திரித்து தான் பேசுகிறீங்க. ஸோ எல்லா பேச்சுமே வந்து ஒரு நரேட்டிவ், ஒரு கதையாடல் அப்படி சொல்கிறோம். ஒரு நல்ல தம்பதியினருக்கு நடுவில் நல்ல கதையாடல் தான் இருக்குமே தவிர ஒரு முழுக்க வெளிப்படையான ஒரு பகிர்வு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு கதையாடல் இருக்கும்போது தான் அவங்களுக்குள்ள அடி ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அந்த சுவாரஸ்யம் எங்கே இருந்ததுன்னா, இரண்டு பேர் மத்தியிலையும் வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு அதிகார போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் வந்து ஒரு குறிப்பாக ஆண் பெண் உறவை பொறுத்தவரை இருவரும் வந்து அவ்வளோ சமமாக இருக்க முடியாது நான் நம்புகிறேன். குறிப்பாக இந்தியாவில் நம்ம வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களாக வந்து பெண்கள் கீழே ஆண்கள் மேலேயும் நம்ம சமூகத்தில் இருந்திருக்காங்க. திடீர்னு வந்து ஒரு 10 வருடங்களில் ஏற்பட்ட இந்த மாற்றம் இருக்குது இல்லையா, இது வந்து பெண்களுக்கு இன்றைக்கி ஒரு சமத்துவத்தை கொடுத்துருக்கு. ஆனால் சமத்துவங்கிறது லட்சியமான ஒரு விஷயந்தான். நிஜமாகவே வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளாடி ஒரு பெண் வந்து சமத்துவமாக நடத்தப்பட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நமக்கு. நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய தாத்தா பாட்டிங்களை எப்போவுமே வந்து ஒரு பையனை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போது பையனை கொஞ்சம் உயரமாக வைப்பாங்க, பொண்ணை கொஞ்சம் குள்ளமாக வைப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு சமச்சீர் இல்லாமல் தான் இருக்குன்னு பார்க்குறாங்க. இந்த ஏற்றத்தாழ்வு ஒரு விதத்தில் வந்து அந்த உறவு வந்து உயிர்ப்பாக வச்சுருக்குது. இது ரொம்ப ஒரு பிற்போக்கான கருத்தை தெரியும். ஆனால் நீங்கள் ரொம்ப உள்ளாடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது வெளிப்படையான ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய கணவனை சீண்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அவனை கொஞ்சம் தாழ்த்தி வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் வந்து திரும்ப சில விஷயங்கள் மூலம் பேசுவது மூலமாக அந்த பெண்ணுக்கு வந்து ஈடுகட்ட முயற்சி பண்ணுறான். தொடர்ச்சியான இந்த தாழ்த்தப்படுவதும் இந்த ஈடுகட்டுவதும் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த உறவு வந்து ரொம்ப ஒரு உயிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் போகும்போது ரொம்ப தட்டையாக மாறும். ஒரு பக்கம் வந்து அந்த உறவு முழுக்க துண்டுபட வாய்ப்பு இருக்குது.
ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். எந்தெந்த விஷயத்தை மனைவியிடமும் கணவனிடமும் வெளிப்படையாக ஷேர் பண்ணலாம், எந்தெந்த விஷயத்தை அப்படி வெளிப்படையாக ஷேர் பண்ண முடியாதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அதில் ப்ரையாரிட்டியாக 4 விஷயம் இருக்கு. ஒன்று, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை முழுக்க மனைவியிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சில பேர் இந்த பக்கம் சொல்றாங்க. இரண்டாவது, திருமணத்திற்கு முந்தைய காதல், திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கை, அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் தோழர்கள் தோழிகள் பற்றிய அவர்களுடன் இருக்கக்கூடிய அன்பு சார்ந்த நட்பு சார்ந்த விஷயங்கள் பற்றிலாம் வீட்டில் பேசக்கூடாது. இதெல்லாம் சிக்கலுக்கு வழி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறாங்க. இவங்க சொன்னாங்க வந்து பேசும்போது எனக்கு பயமாக இருக்குது சார். அப்போ இவங்க முழுக்க பேசும்போது எனக்கு ஒரு பயம் தான் தெரியுது. உங்கள்கிட்ட ரொம்ப பயம் இருக்குது, நம்ம ஏதாவது பேசினா பிரச்சனை வந்துடுமோன்னு பயம் இருக்குது. அப்போ அந்த பயம் ஏன் வருதுன்னா உங்கள்கிட்ட ஒரு உரையாடல் கிடையாது. இந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம், இந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளம் எல்லாம் மாடர்ன் ப்ராப்ளம் தான். நீங்கள் பேசுறது இவங்க வந்து இன்னொரு தலைமுறை, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வருது. அதான் இவங்களுக்காக தான் நம்ம பேசுகிறோம். இந்த ஃபுல் ஷோ இவங்களுக்காக தான் பேசுகிறோம். அது என்னென்னா வந்து மனைவி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, மனைவி சம்பாதிக்கிறது, மனைவிட்ட எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக பேசுறது, அதெல்லாம் பண்ணலாமா கூடாதா, என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சவால் நம்ம வாழ்க்கையை இன்னைக்கு முன்னாடி இருக்குது. அந்த சவாலை எதிர்கொள்வதற்கான ஒரே வழி தொடர்ச்சியாக பேசுவதும், தொடர்ச்சியாக உரையாடுவதும், தொடர்ச்சியாக ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதும். நீங்கள் ஒருத்தர் டாமினேட் பண்ணுறீங்கன்னா ஓப்பனாக டாமினேட் பண்ணாதீங்க, அது ரொம்ப சட்டிலாக பண்ணுங்கள். அப்போ வந்து அவங்களுக்கு சட்டிலாக டாமினேட் பண்ண தெரியும், அவங்களும் வந்து உங்களை ரொம்ப சட்டிலாக வந்து அதட்டி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வெளியே பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப நல்ல ரொம்ப ஈக்குவலாக ஒருத்தர நடத்தக்கூடிய ஜோடி மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளாடி ஒரு விளையாட்டு இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு பவர் பிளே, அந்த ஒரு பவர் கேம் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அவங்க உறவு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப உயிர்ப்பாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் அது எப்போவுமே நீங்கள் வெளிப்படையாக காட்டிக்க கூடாது. ரொம்ப மறைமுகமாக வச்சுருந்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு நல்ல ஒரு உறவாக இருக்கும். அதுதான் வந்து நம்முடைய நோக்கமாக இருக்கும், அதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். ரொம்ப இந்த எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது. எதை வேணால் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது, நான் எதையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு போகக்கூடாது. நடுவில் ஒரு பாதை இருக்குது, ரொம்ப அழகான பாதை. நீங்கள் அதுபடி போனீங்கன்னா நீங்கள் எதை வேணால் பேசலாம். அழகாக ரொம்ப நுட்பமாக சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. ஒரு ரகசியம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதை தவறான ஒரு இதில் சொல்லலை. அதுதான் ஒருத்தருடைய அடையாளமாகவும் இருக்கிறது. எதை வேணாலும் பேசலாம், ஆனால் எதை பேசணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு பேசணும், எல்லாத்தையும் பேசிடக்கூடாது. அவர் அபிலாஷ் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இன்றைக்கி இந்த ஷோவை எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா உங்களை போன்றவர்கள் தான். உங்களை போன்றவர்கள்னால் இன்றைக்கி நாமெல்லாம் எவ்வளோ ப்ராட் மைண்டுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, அல்லது நம்மளே நம்பிக்கிட்டு இருக்கோமோ, அந்த அளவு நம்ம ப்ராட் மைண்டு இல்லை. அதான் யதார்த்தம். நாம் ரொம்பவும் வெளிப்படையானவர்கள் அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு வெளிப்படையானவர்கள் இல்லை. ஏன்னா அப்படி நம்ம மனசு தயாரிக்கப்படலை. என்னுடைய முந்தைய காதலி நான் சொன்னேன், நான் அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பேன், 2 பேருமே ரொம்ப இதாக இருப்போம் அப்படின்னாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நடிகரை பற்றி வச்சு அவங்க சொல்லல அவர் இரிட்டேட் தான் ஆகிறார். இட்ஸ் குவைட் நேச்சர்மா. ஆனால் ஆண் அதை ரசிப்பது போலவே நடிப்பார். அப்படி தான் யதார்த்தம். அதே தான் ஆணுக்கும் அதே தான் பெண்ணுக்கும். இந்த மேனேஜர் பிரஸ்தாபம் பேசுகிறது எல்லாமே கூட கிட்டத்தட்ட அந்த வகையால தான் வருது. நீங்கள் அவரை ரசிக்கலாம், அது நியாயம்தான். அவர் ஒரு டேலண்டடான பர்சனோட ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அதை வந்து நீங்கள் இங்கே பேசலை. கணவர் வந்து நீங்கள் ஒரு மேனேஜரை பற்றி பேசுங்கன்னு நினைக்க மாட்டார், அவர் வேற ஆங்கிளில் யோசிப்பார். அது அவனிடம் இருக்கக்கூடிய பணமும் புகழும் என்னிடம் இல்லை, அதனால தான் என்னை விட அவர் பெருசாக அவனுக்கு தெரியுறா. அப்போ ஆண்கள்லாம் கெட்டவனா கிடையாது, பட் அந்த சிந்தனைக்கு அவனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் எதை பேசணுமோ அதை மாதிரி தான் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார். எல்லாத்தையும் பேசுங்க, ஆனால் எல்லாத்தையும் பேசிடாதீங்க அப்படின்னார். தமிழர்கள் பிற்போக்குவாதிகள்னு சொல்ல முயற்சி பண்ணிடல, மாறி இருக்கக்கூடிய காலச்சூழலுக்கு ஏற்ப நம்முடைய மனசும் இன்னும் முழுமையாக மாறாத காரணத்தினால எதை மட்டும் பேசணுமோ அதை மட்டும் பேசினா போதும், மற்றதை மறைக்கணும்னு சொல்லலை. அதுக்கான மனப்பக்குவத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு அதை சொல்கிறதுல தப்பு இல்லை. முதல்ல நான் ஒரு கப்பலுக்கு பரிசு கொடுக்க நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய கால மாற்றத்தில் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கான ஒரு மனப்பாங்கு ஒரு பக்கம் வேணும். ரெண்டாவது, ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷனோட ஒரு ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கப்பலாக இவங்க தெரியுறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பரிசை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க. திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் கலர் டிவி. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. சில நேரங்களில் ரேஷியோங்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்று. ரெண்டாவது, ஆணினுடைய மனச்சிக்கலை கண்டுபிடிக்கிறதும் கூட ஒரு நல்ல முதிர்ச்சியான ஒரு மனநிலை தான். அது ரொம்ப முக்கியமும் கூட. அதாவது அவன் ரொம்ப ப்ராட் மைண்டடாக இருக்கலாம், வெளியில் அவன் நிறைய பேசலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் யாராக இருக்கிறான், அவன் எந்த அளவுக்கு தான் இந்த சமூக இன்ஃப்ளூயன்ஸில் வளர்ந்துருக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஒரு ஆணும் பெண்ணும் வெளியே பேசக்கூடிய அளவுக்கு உள்ளேயும் இருக்கிறார்களான ஆராய்வது வாழ்வினுடைய மிக முக்கியமான பகுதி.
அதில் நான் வாழ்கிறது கார்ப்பரேட் உலகம், அதில் எதுவும் தப்பு தண்டா இல்லை, அந்த வாழ்க்கை முறை ஆனால் வேற. அந்த வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ளாத மனிதரிடம் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர் மனசு சஞ்சலப்படாத அளவுக்கு நான் எந்தெந்த விஷயங்களை சரியாக அவரிடம் எப்படி எடுத்து சொல்லணுங்கிற அந்த பேலன்ஸை ரொம்ப அழகாக ஸ்ட்ரைக் பண்ணாங்க இவங்க. அவங்களுக்கு அந்த பரிசை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சுகர் ஃப்ரீ ஃபுட்ஸ் வழங்கும் 10,000 rupees gift voucher. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த ஷோவில் ஒரு விஷயம் ரொம்ப இந்த சைட்லேருந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லப்பட்டது. யாருமே பதில் சொல்ல, ஏறி அடிக்க ட்ரை பண்ணீங்க. அது என்ன அப்படின்னா, என்னதான் இவ்வளோக்கெல்லாம் வந்துட்டாலும் பெண்களுக்கு இந்த கணக்கு வழக்கு தெரியாது, காசு கொடுத்தா அவங்களுக்கு செலவு பண்ண தெரியாது, அவங்களுக்கு நிர்வாகம் பண்ண வராது, அவங்க பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதுக்குனே பிறந்தவங்க, அப்புறம் புடவை வாங்கி கொடுத்தா அமைதியாயிருவாங்க அப்படிலாம் நீங்கள் சொன்னாலும் கூட, இந்த மெட்ராஸ் தெரியாமல், இந்த ஊரினுடைய நெருக்கடிகள் தெரியாமல், இந்த ஊரில் வழி தெரியாமல், புருஷ சம்பளம் என்னன்னு தெரியாமல், அந்த ஏடிஎம் கார்டுடைய பின் நம்பர் என்னன்னு தெரியாமல், அவருக்கு வேண்டப்பட்டவங்க யாருன்னு தெரியாமல், அவர் ஐசியூவில் கடந்தப்ப ஒத்த மனுஷியான்னு காப்பாற்றி பெண்ணுக்கு நிர்வாகம் தெரியுங்கிறத அந்த புருஷனுக்கும் ஊருக்கும் புரிய வச்ச இந்த பொண்ணுக்கு அந்த பரிசை கொடுக்கணும். வாங்க. திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர். வாங்க சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ஆர்த்தி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.